எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பைத்தான் பேசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் அந்த கான்செப்டை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அதுக்கான ஐ பட்டனை ரைட் சைட் கார்னரில் கொடுக்குற மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் அட்வான்ஸாக படிக்க போகிறோம். ஸோ மேப், ரெடியூஸ், ஃபில்டர் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது எப்படி பிக் டேட்டாவில் யூஸ் ஆகுது, அதே மாதிரி எக்ஸப்ஷன் ஹேண்டலிங், ஃபைல் ஹேண்டலிங், ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், மெத்தட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டார்னா என்ன, கிளாஸ் அப்படின்னா என்ன, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் இது உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதால் பயனடையட்டும். பைத்தான் அனானிமஸ் ஃபங்க்ஷன், அதாவது பைத்தானில் லாம்டா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை நம்ம எப்படி கோட் ரைட் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாம்டா ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெஃப் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் நம்ம 2 வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரெஃபரன்ஸ் வேரியபிளாக ஏ அண்ட் பிஏ எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போனோம்னா, ஏ அண்ட் தென் பியை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அதுக்காக அவுட் ஈக்குவல் டு ஆட் அப்படின்னு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அதுல இருந்து நமக்கு 10 and then 20 அப்படிங்கிற வேல்யூஸை பாஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அவுட்புட்ல பார்த்தோம்னா நமக்கு 30 அப்படிங்கிற அவுட்புட் இருக்கும். இதே ஆப்ரேஷனை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அனானிமஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். ஃபங்க்ஷனோட நேம் ஆட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு லாம்டா அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். லாம்டா அப்படிங்கிறத அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான கீவேர்ட் லாம்டா ஏ கமா பி. இப்போ நம்மளோட ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம ஏ கமா பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஏ கமா பி அப்படிங்கிற 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம லாம்டா ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கமா பி அப்படின்னு இருக்கு. நமக்கு இங்க என்ன ஏ கமா பி கொடுத்துருக்கோமோ அதே பர்பஸ்க்காக தான் இங்க லாம்டா ஃபங்க்ஷன்ல ஏ கமா பி கொடுத்துருக்கோம். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, நமக்கு ஏ பிளஸ் பி அப்படிங்கிற வேல்யூவை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதோ, இங்கே நார்மலாக டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஆப்ரேஷன் பண்ணதோ அதே ஆப்ரேஷன் தான் இந்த லாம்டா ஃபங்க்ஷனுமே பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூவை பாஸ் பண்ண போறோம். ஸோ ஆட் அண்ட் தென் இதுக்கு வேல்யூ நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஏக்கு நான் 10 அப்படின்னும் பிக்கு 20 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. கால் ஆகிட்டு 10, 20 அப்படிங்கிற வேல்யூ பாஸ் ஆகுது. அண்ட் தென் இங்கே வந்து நான் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுக்கவே இல்லை இல்லையா? நீங்கள் நார்மலான ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டா நம்ம ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா? பட் ஆனால் நீங்கள் லாம்டா ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டாகவே நமக்கு அவுட்புட் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகிடும். அதுதான் லாம்டா அப்படிங்கிற அனானிமஸ் ஃபங்க்ஷனோட கேரக்டர். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, அவுட் ஈக்குவல் டு ஆட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட் அப்படிங்கிற அனானிமஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு ஏ பிளஸ் பி பெர்ஃபார்ம் பண்ணி வர அவுட்புட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை கேட்ச் பண்றதுக்கு தான் நம்ம இங்க அவுட் அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ அவுட் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸிக்யூட் பண்றோம். அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, லாம்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அதுக்கு நான் 2 வேல்யூஸை பாஸ் பண்ண போறேன். அதுக்காக நான் ஏ கமா பி அப்படிங்கிற வேரியபிள்ஸை இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்படி தான் நம்ம வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனாக கால் பண்ணணும். ஸோ ஆட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம், அதனால ஆட் அண்ட் தென் ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம வந்து வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறோம். நமக்கு 2 வேல்யூஸ் வேணும், ஏ கமா பி, அதனால 10 அண்ட் தென் 20 அப்படிங்கிற வேல்யூஸை பாஸ் பண்ணுறோம். 10 அப்படிங்கிறது ஏக்கும் 20 அப்படிங்கிறது பி அப்படிங்கிற வேரியபிளுக்கும் அசைன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஏ பிளஸ் பி அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்க ஏபி எந்த வேல்யூஸை ரெஃபர் பண்ணுதோ அந்த வேல்யூஸை எடுத்து அதை ப்ளஸ் பண்ணி அதோட அவுட்புட்டை நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரிட்டர்ன் பண்ணிடும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம அவுட் அப்படிங்கிற வேரியபிளை வச்சு கேட்ச் பண்ணிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் அவுட்புட்டில் நமக்கு 30 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. ஸோ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இப்படி கிரியேட் பண்ணலாம், இல்லை நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் இதை நம்ம கிரியேட் பண்ணலாம். இதை ஏன் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா,
இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இதோட டீப் நாலேஜ் இருந்தால் தான் இதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும். அதனால தான் இதை வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் வந்து மல்டிபிள்ஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன். லைக் -1 -2 3 இந்த மாதிரியான வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வேல்யூஸுக்கு நான் வந்து அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது அப்சல்யூட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, மைனஸ் வேல்யூஸை ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு தான் நம்ம அப்சல்யூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அந்த அப்சல்யூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூஸுமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படிங்கிறத பார்த்துருவோம். b ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, லிஸ்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப், ஸோ லிஸ்ட் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ள மேப் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மேப்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏபிஎஸ், அதாவது நம்ம அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு அப்படிங்கிறதுனா ஏ அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு. அண்ட் தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது பிஏ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நமக்கு ஏ அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸாக இருக்குது. அந்த வேல்யூஸை எடுத்துக்கிட்டு அதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம தனித்தனியாக ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஐட்ரேட் பண்ணி அந்த வேல்யூஸை அப்சல்யூட் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும். அண்ட் தென் அந்த மேப் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நம்ம வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். இப்படி தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 2 3 அப்படிங்கிற அவுட்புட்டை நம்ம இங்கே பார்க்கலாம். இதுக்காக தான் நம்ம வந்து மேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் நீங்கள் இங்கே இருக்க வேல்யூஸை, அதாவது ஏ அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங் ஆஃப் லிஸ்ட் வந்து நமக்கு அவுட்புட்டில் இருக்கும். ஒருவேளை இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் நான் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் இங்கே ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு ஃப்ளோட் ஆஃப் லிஸ்ட் வேல்யூஸை இங்கே நம்ம வந்து பார்க்கலாம். இப்படி தான் ஒரு மேப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ மேப் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை இல்லை டப்புல் ஆஃப் வேல்யூஸை நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இது கன்வெர்ட் பண்ணி மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் தென் அந்த ஆப்ஜெக்டில் இருந்து நீங்கள் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சர் பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து மேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஒருவேளை இப்போ நம்ம இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோடை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நமக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். மேப் அப்படிங்கிறது எல்லா வேல்யூஸையும் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்துரும். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க வேல்யூஸை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம வந்து ஈஸியாக அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை அக்சஸ் பண்ணலாம். இப்போ கூட எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து அவுட்புட்டில் இருக்கும். ஃபில்டர் அப்படிங்கிற மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம லிஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் இருந்து ஆட் நம்பர்ஸையும் ஈவன் நம்பர்ஸையும் தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து டெஃப் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக பாஸ் பண்ண போகிறோம். பாஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை நம்ம வந்து ஆடா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அதனால் ஒரு இஃப் கண்டிஷன் உள்ளே போட்டுக்கிட்டு இஃப் வேல்யூ டிவைடட் பை 2 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டன் ட்ரூவை கொடுக்க போகிறோம். எல்ஸ் ஒரு வேளை அது இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனில் நம்ம ரிட்டன் ஃபால்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டன் ஃபால்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஈவன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு ஈவன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் இதுக்குள்ளேயுமே இஃப் கண்டிஷன் அப்ளை பண்ணி அந்த குறிப்பிட்ட வேல்யூ வந்து நமக்கு 2ஆல் டிவைட் ஆனச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஈவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நமக்கு ரிட்டர்னில் நமக்கு
ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணணும். இல்லை அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல நமக்கு வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணணும், அதாவது ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம 2 ஃபங்க்ஷன்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இந்த 2 ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆட் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக ஐட்ரேட் பண்ணி அந்த ஒவ்வொரு வேல்யூவும் ஆடா இல்லை ஈவனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸில் ஆட் வேல்யூஸை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஆட் நம்பர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு லிஸ்ட் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே நம்ம வந்து ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து மேனுவலாக 2 ஃபங்க்ஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஆட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ஆட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுக்க போகிறோம். அண்ட் தென் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நெக்ஸ்ட்டாக இங்கே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ லிஸ்ட் 1 அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கலாம். லிஸ்ட் 1ல இருக்க வேல்யூ ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணி இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஒவ்வொரு வேல்யூவை ஐட்ரேட் ஆகி நமக்கு இஃப் கண்டிஷனுக்குள்ளே செக் பண்ணோம். அப்போது அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து 2ஆல் டிவைட் ஆகி நமக்கு 0வை கொடுக்கல அப்படின்னா ஆட் அப்படிங்கிற லாஜிக்கை நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்போது ரிட்டன் ட்ரூவை வந்து இது ரிட்டன் பண்ணும். எப்போ இங்கே ரிட்டன் ட்ரூ வந்து ரிட்டன் பண்ணுதோ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் வேல்யூவை வச்சு நமக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன அவுட்புட் வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். அவுட்புட்டை பார்த்ததுமே நமக்கு இந்த கோடு வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சிடும். ஸோ கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 1 3 5 7 அப்படின்னு இருக்கும். அப்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸாக நமக்கு இந்த டெஃப் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு வேல்யூவாக இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு வேல்யூவும் ஆடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஒருவேளை அது ஆடா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணோம். எப்பெல்லாம் ட்ரூவை வந்து நம்ம ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோமோ அப்போல்லாம் எந்த வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு ஒரு புது ஃபில்டர் ஆப்ஜெக்டாக அது கொடுக்கும். அந்த ஃபில்டர் ஆப்ஜெக்டை வந்து நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இங்கே நம்ம ஃபியூச்சர் பர்பஸுக்கு நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபில்டர் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஈவன் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ ஈவனுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். லிஸ்ட்டில் இருக்க வேல்யூவை ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணி அதை நம்ம ஈவன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இஃப் கண்டிஷன் ஒவ்வொரு வேல்யூவும் ஈவன் வேல்யூவாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஒருவேளை அந்த வேல்யூ வந்து நமக்கு ஈவனாக இருந்துச்சு அப்படி ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ட்ரூ எப்போல்லாம் இங்கே வருதோ அப்போ அதுக்கு ரெஸ்பெக்டான ஈவன் வேல்யூஸை இதை வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு ஃபில்டர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடும். அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக ஐட்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேமை வந்து ஈவன் அப்படின்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஈவன் வேல்யூவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கோடை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 2 4 6 அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட் வந்து நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா? இங்கே 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் கோடு வந்து நமக்கு பெருசாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 ஃபங்க்ஷன்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஈவன் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ லாம்டா ஃபங்க்ஷனை அதாவது அனானிமஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லாம்டா அண்ட் தென் வேல்யூஸை ஒவ்வொன்றா பாஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த வேல்யூஸை இங்கே எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் வேல்யூ 2ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஈவனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஈவன் நம்பருக்கான லாஜிக்கை அப்ளை பண்ணிட்டோம். கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 2 4 6 அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை இங்கே வந்து நம்ம நாட் ஈக்குவல் டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போது இது நமக்கு என்ன பண்ணும்னா இந்த லாம்டா அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குற ஒவ்வொரு வேல்யூஸுமே வந்து ஆட் வேல்யூஸா அப்படிங்கிறத செக் பண்ணி அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபில்டர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த கோடை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 1 3 5 7 அப்படிங்கிற ஆட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோடு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோட் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்பர் ஆஃப் கோடை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம வந்து பைத்தானிக் வே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமராக இருக்கோம் அப்படின்னா ஸோ பைத்தானுக்கான யூனிக் குவாலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம கோடை ஆப்டிமைஸ்டாக எழுதலாம். ஃபில்டர் கான்செப்டை இன்னுமே டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்கு லிஸ்ட் ஒன் ஈக்குவல் டு இப்போ நான் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ட்ரூ அண்ட் தென் ஃபால்ஸ் வேல்யூஸை மட்டுமே கொடுக்குறேன். அதாவது டைரெக்டாக நம்ம பூலியன்ஸ் வேல்யூஸை இங்கே கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து ட்ரூ ஃபால்ஸ் அண்ட் தென் ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு அவுட் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபில்டர் கான்செப்டை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டர் அண்ட் தென் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா நன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொடுக்கல, டைரெக்டாக நன் அப்படின்னு கொடுத்துட்டோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா லிஸ்ட் ஒன்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் ஐட்ரேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ இருக்குது, அதனால் வந்து ட்ரூ வந்து ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே போய் அப்பெண்ட் ஆயிடும். அண்ட் தென் ஃபால்ஸ் செகண்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது போய் செக் பண்ணும். ஸோ ஃபால்ஸ் எப்போ ப்ரெசென்ட் ஆகுதோ அப்போ வந்து அது ஃபில்டர்லேருந்து வெளியில் போயிடும், அதாவது ஃபில்டர் ஆப்ஜெக்ட் விட்டு வெளியில் போயிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரூ வரும். ட்ரூ அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லை, அதனால் ட்ரூ வந்து ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே உள்ள அப்பெண்ட் ஆகிடும். அண்ட் தென் ஃபால்ஸ் வரும். வேல்யூ ஃபால்ஸாக இருக்கனால நமக்கு ஃபில்டர் வந்து வேல்யூஸை வந்து வெளியில் அனுப்பிடும். இப்போ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து நமக்கு வெறும் ட்ரூ அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ கோடை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் ட்ரூ அப்படிங்கிற வேல்யூஸ் தான் இருக்குது. இப்படி தான் ஃபில்டர் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. பேசிக்காகவே ஃபில்டர் என்ன பண்ணோம்னா ஒரு ஆப்ரேஷனோ இல்லை ஒரு கண்டிஷனையோ அப்ளை பண்ணி அதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ட்ரூ அண்ட் தென் ஃபால்ஸ் ரெண்டு பூலியன் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகும். எப்போ வந்து நம்ம கண்டிஷன் நமக்கு ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணதோ அந்த டைமில் ஃபில்டர் வந்து அதை கெட் பண்ணிக்கும். எப்போ வந்து நம்ம கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வருதோ அப்போ வந்து ஃபில்டர் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனை வந்து ஸ்கிப் பண்ணிடும். இப்படி தான் ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகுது. பைத்தான் ரெடியூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நார்மலாக ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிப்போம். அது என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸை வந்து இது ஆட் பண்ண போகுது. அதுக்காக A, B அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ஸை உள்ளே கொடுத்துட்டு ரிட்டன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா A அண்ட் தென் Bயை ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி வேல்யூவை பாஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் 10 அண்ட் தென் 20 அப்படிங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு பேசிக்காகவே தெரியும் 10 அண்ட் தென் 20 ப்ளஸ் ஆகி அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை கேட்ச் பண்ணுறதுக்கு நான் அவுட் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் 10, 20 அப்படின்னு கொடுக்கும்போது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து அவுட் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து இங்கே ரெஃபர் பண்ணும். இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வர அவுட்புட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்காக பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் கோடை. அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 30 அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். ரெடியூஸ் அப்படிங்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இந்த ஃபங்க்ஷனை தான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா A ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை எடுத்துக்க போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு 10, 20, 30 அந்த மாதிரியான வேல்யூஸை நான் எடுத்துக்கிட்டு இந்த வேல்யூஸை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ரெடியூஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெடியூஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெத்தடை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்காக ஃபங்க்ஷன் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியிலேருந்து இம்போர்ட் ரெடியூஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெடியூஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக பிரிண்ட் அண்ட் தென் பிரிண்ட்டுக்குள்ளே நான் டைரெக்டாகவே ரெடியூஸ் அப்படிங்கிற மெத்தடை கொடுத்துட்டு அண்ட் தென் நம்மளோட ஆட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்துட்றோம். அண்ட் தென் பிளைண்டாக நம்மளோட லிஸ்ட்டோட ரெஃபரன்ஸ் வேரியபிளையும் இங்கே கொடுத்துட்றோம். இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 100 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஏடா இது சம்மந்தமே இல்லாமல் 100 அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெண்டு வேல்யூஸை பாஸ் பண்ணணும்.
அண்ட் தென் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ரெடியூஸ் அப்படிங்கிற மெத்தட்குள்ளே ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டாக ஏ அப்படிங்கிற நம்மளோட லிஸ்ட்டையும் கொடுத்துட்டேன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை எடுத்து அதை ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு இது ரிட்டர்ன் பண்ணிடும். இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்னா, ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை எடுத்துக்கும், அதை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிவிட்டு வர ரிட்டர்ன் வேல்யூவை கேட்ச் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட்டாக வர அடுத்த 2 வேல்யூஸை இது வந்து ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கும். இது எப்படி இப்போ ஒர்க் ஆகும்னா, 10 அண்ட் தென் 20 இந்த 2 வேல்யூஸையும் பாஸ் பண்ணி 30 அப்படிங்கிற வர வேல்யூவை ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் தென் 30 40 இதை ரெண்டையுமே பாஸ் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி வர அவுட்புட்டை திருப்பியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ நமக்கு புது ஒரு லிஸ்ட்டு கிரியேட் ஆகிருக்கும். அந்த லிஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு 10 + 20 30 அப்படிங்கிறதும் அண்ட் தென் அதே மாதிரி 30 + 40 அப்படிங்கிறது 70 அப்படிங்கிற 2 வேல்யூஸும் நமக்கு வந்து நம்மளோட லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த 2 வேல்யூஸுமே நமக்கு வந்து ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இது பாஸ் பண்ணி 30 + 70 இதை வந்து நமக்கு ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அதனால தான் நமக்கு அவுட்புட்டில் 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூவை ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை எடுத்துக்கிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு நியூவாக வர இன்னொரு வேல்யூவை தூக்கி இன்னொரு லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணிடும். அதே மாதிரி 2 வேல்யூவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி சிங்கிள் அவுட்புட்டாக தான் இது கொடுக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம ரெடியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே லிஸ்ட்டில் நம்ம இன்னும் நிறையா வேல்யூஸை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு கூட சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அவுட்புட்டில் எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி நமக்கு ஒரே ஒரு வேல்யூஸை தான் இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனில் நம்ம இதை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இல்லை, இதில் நமக்கு தேவையான நிறையா லாஜிக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஜிப் அப்படிங்கிற கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் 2 டிஃப்ரெண்ட்டான லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு A = 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி B = 10, 20, 30, 40 அண்ட் தென் 50 இந்த மாதிரியான வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸுமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏல 5 எலமெண்ட் கொடுத்துருப்போம், பியும் அதே மாதிரி 5 எலமெண்ட் கொடுத்துருப்போம். இந்த 2 லிஸ்ட்டையும் வச்சு தான் நான் வந்து ஜிப் அப்படிங்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபார் I, J இன் ஜிப் ஆஃப் A, B இந்த மாதிரியான 2 லிஸ்ட்டையும் ஜிப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துட்டு அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, I அண்ட் தென் ஜேவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கோடை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 1, 10, 2, 20, 3, 30 இந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகியிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் 2 டிஃப்ரெண்ட்டான லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை வந்து ஒரே ஐட்ரேஷனில் நமக்கு ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏல பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும், அதே மாதிரி பியில் வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ சிங்கிள் ஐட்ரேஷனில் நமக்கு 1 அண்ட் தென் 10 அப்படிங்கிற 2 வேல்யூஸுமே இது வந்து எடுத்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னொரு லிஸ்ட்டை டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ஃபார் லூப்பில் ஜிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளேயே லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து 100, 200, 300, 400 அண்ட் தென் 500 இந்த மாதிரியான வேல்யூஸை கொடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் கே அப்படிங்கிற வேரியபிளையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பிரிண்ட்லையும் நான் வந்து கே அப்படிங்கிற வேரியபிளை ஆட் பண்ணிவிட்டு கோடை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு 3 லிஸ்ட்டுமே ஈக்குவலண்ட்டாக ஐட்ரேட் ஆகி நமக்கு ஒரே ஐட்ரேஷனில் 3 வேல்யூஸை வந்து நமக்கு அன்சிப் பண்ணி கொடுக்கும். இதை தான் வந்து ஜிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருக்கு. இந்த வீடியோவில் எனுமரேட் அப்படிங்கிற கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு A = 10, 20, 30, 40, 50 அந்த மாதிரியான வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி B = ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு 3 நேம்ஸ் இருக்குது. ஸோ எனுமரேட் அப்படிங்கிறத எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் அண்ட் தென் சீரியல் நம்பர் அண்ட் தென் வேல்யூ அப்படிங்கிற 2 வேரியபிள் எடுத்துக்கிட்டு இன் எனுமரேட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, A அப்படிங்கிற லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிவிட்டு இப்போது சீரியல் நம்பரையும் அண்ட் தென் வேல்யூவையும் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோடை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10,
20 அண்ட் தென் 30 இந்த வேல்யூஸ்லாம் வந்து நமக்கு லிஸ்ட்டில் இருந்து எடுத்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க சீரியல் நம்பர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே 0 1 2 3 4 இந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம வந்து எனுமரேட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏ அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட், அதில் வந்து 10 20 30 40 50ங்கிற வேல்யூஸ் இருக்குது. அண்ட் தென் சீரியல் நம்பருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது ரெஸ்பெக்டிவான நம்பர்ஸை ஜீரோஸ்லேருந்து நமக்கு அதை வந்து ஐட்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளுக்காக நான் பி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இங்கே பியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கோடை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து அபியும், 1க்கு வந்து ஆகாஷ், அண்ட் தென் 2க்கு வந்து பாலு அப்படிங்கிற வேல்யூஸை நம்ம பார்க்கலாம். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணலாம், இல்லை டப்புள் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக இதில் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் வந்து என்னோடய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து example1.txt அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு சில கான்டென்ட்டை வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் கொடுத்துருக்க கான்டென்ட். நான் வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய யூஐ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. இந்த ஃபைலை ஒரு சில பேராகிராஃப் நான் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபைலில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ண போகிறேன். அதே மாதிரி புது டேட்டாவை அதில் ரைட் பண்ண போகிறேன், அப்பெண்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் நான் வந்து நியூவாக ஒரு ஃபைலே க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த கான்செப்டை தான் இந்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஃபைலில் நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபைல் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணால் தான் அதை நம்ம ரீட் பண்ணலாம், இல்லை நியூ டேட்டாவை ரைட் பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம், என்ன வேணால் ஆப்ரேஷன் நம்ம இதில் பண்ணலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஃபைலை வந்து இதுக்குள்ளே கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோல்டரில் வந்து என்னோட ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் தென் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட ஃபைல் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதனால் இந்த ஃபோல்டரோட ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக கொடுத்துக்கிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைல் நேம் வந்து இதில் கொடுக்கணும். ஸோ நம்ம எந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நம்ம அதோட டைரக்டரி, அதாவது ஃபோல்டரோட ஹோல் ஸ்ட்ரக்சரையுமே நம்ம வந்து க்ளீனாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணவே முடியும். ஸோ ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், என்ன வேணால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து மறக்காமல் க்ளோஸ் பண்ணணும். அதுதான் இங்கே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். ஃபைலை க்ளோஸ் பண்ணாமல் நம்ம வந்து விடவே கூடாது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைலை வந்து நம்மளோட ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீட், ரைட் இல்லை அப்பெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ரீட் பண்ண போகிற டெக்ஸ்ட் ஃபைலோட ஹோல் பாத்தையுமே கொடுத்தாச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோமா, இல்லை ரைட் பண்ண போகிறோமா, இல்லை அப்பெண்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் ஆர் இங்கே கொடுத்துக்கிட்டு அண்ட் தென் ஓப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைலோட டைரக்டரியை கிளியராக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து ரீட் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஆர் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டேன். இப்போ தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம். ஃபைலை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற டைரெக்டான நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபைல் டாட் ரீட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹோல் டேட்டாவுமே வந்து ரீட் ஆகி பிரிண்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் நம்ம வந்து ரீட் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலரான நம்பர் ஆஃப் லைன்ஸை மட்டும் நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரீட் லைன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸை ரீட் பண்ணணுமோ அத்தனை லைன்ஸ் ஆஃப் நம்பரை வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம். அது எக்ஸாம்பிளுக்கு நான் 5 லைன்ஸை வந்து ரீட் பண்ணுறேன். கூட சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு
5 லைன்ஸை வந்து நமக்கு ரீட் பண்ணி அது வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபைலில் இருக்க டேட்டாவை ஈஸியாக நம்ம வந்து ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பண்ட் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஆர் அப்படிங்கிற இடத்துல நான் ஆரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஏ அப்படிங்கிற லெட்டர் வந்து எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா அப்பண்ட் அப்படிங்கிறது தான் ரெஃபர் பண்ணும். ஸோ அப்பண்டுக்கும் ரைட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வந்து நான் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஓப்பன் ஆயிருக்க ஃபைலில் வந்து நம்ம நியூ வேல்யூஸை வந்து அப்பண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபைல் டாட் ரைட் அப்படிங்கிற மெத்தடை இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன டேட்டாவை இதுக்குள்ளே நான் புதுசாக எழுத போகிறனோ அதை வந்து நம்ம ரைட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இங்கே கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம நகரம் அப்படிங்கிறத இதுக்குள்ளே அப்பன் பண்ணிக்கலாம். இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாகவே நம்மளோட ஃபைலை ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த ஃபைலில் வந்து நான் வந்து நியூவாக நகரம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து அப்பன் பண்ணியிருக்கேன். அது வந்து இங்கே எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5th லைனில் வந்து நமக்கு நகரம் அப்படிங்கிறது வந்து அப்பண்ட் ஆயிருக்கு. இதை தான் நம்ம வந்து அப்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் அப்படிங்கிறது எப்படி இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏக்கு பதிலாக நான் வந்து டபிள்யூ அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். டபிள்யூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு தென் ஃபைல் டாட் ரைட் அதே மாதிரி ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நகரம் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து திருப்பி ரைட் பண்ணுறேன். இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.txt போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நகரம் மட்டும்தான் இருக்கும். ஏற்கனவே இருந்த டேட்டா வந்து இதில் நமக்கு எரேஸ் ஆகிருக்கும். ஸோ அப்பண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஃபைலில் ரைட் பண்ணி வச்சுருக்க அந்த டேட்டாவில் எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ரைட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஃபைலில் இருந்த டேட்டாவை எரேஸ் பண்ணிவிட்டு நியூவான டேட்டாவை தான் இது வந்து நமக்கு ரைட் பண்ணும். அதுதான் அப்பண்டுக்கும் ரைட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வித் அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபைலை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நமக்கு பேசிக்காகவே தெரியும் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டா கண்டிப்பாக அதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். பட் சம்டைம்ஸில் அதை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து வித் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வித் ஓப்பன் அண்ட் தென் நம்ம எந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலோட டைரக்டரி அண்ட் தென் அந்த ஃபைல் நம்ம கொடுத்துட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ ரைட் பண்ணுறோமோ ரீட் பண்ணுறோமோ என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதை கொடுத்துட்டு அண்ட் தென் ஆஸ் அண்ட் தென் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். இந்த பேர் அதாவது இங்கே நான் ரீடர் அப்படின்னு கொடுத்துருக்கேன்ல இந்த ரீடர் தான் நம்மளோட ரெஃபரன்ஸ் வேரியபிள். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஈக்குவல் டு ஓப்பன் கொடுத்து நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீடோ ரைட்டோ பண்ணியிருப்போம். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா வித் அப்படிங்கிற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ரீடர் அப்படின்னு பேர் வச்சுட்டு அண்ட் தென் இதுக்கப்புறம் நம்ம வந்து செமிகோலன் வச்சுருப்போம். இப்படி நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து க்ளோஸ் பண்ண தேவையில்லை. வித் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிட்டோ இல்லை ரைட் பண்ணிட்டோ முடிக்கும் போது நமக்கு வந்து க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம வந்து வித் அப்படிங்கிற இந்த பிளாக் ஆஃப் கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அண்ட் தென் இதை வந்து ரீட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இந்த ரீடர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி வேல்யூவை ரீட் பண்ண போகிறேன். அண்ட் தென் இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ரீட்குள்ளே நான் வந்து 5 அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி ரீட் லைன் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம ரீட் ஆஃப் 5 அப்படிங்கிறத கொடுக்குறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரீடர் அப்படிங்கிற இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் எந்த ஃபைலை வந்து ரெஃபர் பண்ணுதோ அந்த ஃபைலில் இருக்க டேட்டாவில் ஃபஸ்ட்டு 5 கேரக்டரை வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தோம்னா அழகா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ என்னோட டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து நான் ரகரம் அப்படிங்கிற டேட்டாவை வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ரீட் மோடில் ஃபஸ்ட்டு 5 கேரக்டரை மட்டும் ரீட் பண்ணும்போது எனக்கு ரகா அப்படிங்கிறது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகியிருக்கு.
இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரன் டைம் எரரை ஹேண்டில் பண்ணுறதா வந்து நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். எரர் அப்படிங்கிறது வந்து காமனாகவே நமக்கு 2 வகைப்படும். அதாவது ஒன்று வந்து சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் கமாண்டை தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த செட் ஆஃப் கமாண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஸோ பிரிண்ட் ஆஃப் அப்படிங்கிறது பிரிண்ட் அண்ட் தென் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்ப்யூட்டரால் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை தான் வந்து நம்ம சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து ஃபார் லூப்புக்கோ இல்லை கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கோ நம்ம வந்து சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கம்ப்யூட்டரால் அந்த பர்டிகுலர் கமாண்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த சின்டாக்ஸை வந்து நம்ம தப்பாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரால் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அந்த சின்டாக்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம அந்த சின்டாக்ஸ் எரரை ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா ரன் டைம் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரன் டைம் எரர் அப்படிங்கிறது இப்போ சின்டாக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அந்த கம்ப்யூட்டரால் அந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரன் டைம் எரரை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் இதை வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை தான், அதாவது ரன் டைம் எரரை நம்ம ஹேண்டில் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் வந்து நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்டாக்ஸ் எரர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப் 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம வந்து நார்மலாக ஒரு 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். கோட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே நமக்கு 10 அப்படிங்கிற அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து கோட் எக்ஸிக்யூட் ஆகாது, நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். அந்த எரர் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு நமக்கு வந்து வந்திருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் EOF அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணல, அதனால் நமக்கு வந்து எண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற எரர் வந்து த்ரோ ஆகிருக்கு. அண்ட் தென் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கோடை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் 10 அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை வந்து நான் நார்மலாக மேனுவலாக நான் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கோட் வந்து சின்டாக்ஸாக கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் வந்து சின்டாக்ஸ் எரரை ஹேண்டில் பண்ணுற விதம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரன் டைம் எரர். ரன் டைம் எரர் அப்படிங்கிறது நமக்கு சின்டாக்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு எரர் த்ரோ பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ரன் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய ஃபோல்டரில் ஒரு சில ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து example1.txt, palindrome.c, palindrome.java and then reduce.py அப்படிங்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரே ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் example1.txt அப்படிங்கிற இந்த ஃபைலில் வந்து ஒரு சில டேட்டாவை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டாவை இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை இப்போ நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபோல்டரில் example2.txt அப்படிங்கிற ஃபைலை ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து எனக்கு example2.txt அப்படிங்கிற ஃபைல் வந்து இருக்காது. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் போயிட்டு example2.txt அப்படிங்கிற ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணும். ஒருவேளை அந்த ஃபைல் அங்கே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரன் டைம் எரர் வந்து த்ரோ பண்ணும். அந்த மாதிரியான ஸ்டேட்டில் நம்ம வந்து அந்த எரரை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங். எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில பர்டிகுலரான சின்டாக்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரை அப்படிங்கிற ஒரு பிளாக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் நான் வந்து அந்த பிளாக்கை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ட்ரை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸப்ட் அப்படிங்கிற இன்னொரு பிளாக்கை வந்து நம்ம இங்கே வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ட்ரை அண்ட் தென் எக்ஸப்ட் அப்படிங்கிறது ஒரு பேர். நம்ம இதை வந்து பேராக தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இதோட ஃபங்க்ஷனை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், அதாவது உபயோகிச்சுக்க முடியும். ட்ரை எக்ஸப்ட்
அண்ட் தென் நமக்கு வந்து இன்னொரு பிளாக் வந்து இருக்குது, அது வந்து ஃபைனலி அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலி அண்ட் தென் இதையுமே வந்து நான் ஒரு எம்டி பிளாக்காகவே கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நமக்கு 3 பிளாக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. ஒன்று வந்து ட்ரை அண்ட் தென் இன்னொன்று வந்து எக்ஸப்ட், இன்னொன்று வந்து ஃபைனலி. எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைல் ஹேண்ட்லிங்கை நான் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு ட்ரை அப்படிங்கிற பிளாக்குள்ள நம்மளோட எக்ஸாம்பிள் 1.txt அப்படிங்கிற ஃபைலை வந்து நான் ரீட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நான் டைரெக்டாகவே ஃபைல் நேமை கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடியான டுட்டோரியல்ஸில் நம்ம ஹோல் பாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.txt அப்படின்னு டைரெக்டாக ஃபைல் நேமே கொடுத்துக்கிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் கோட், அதாவது நான் reduce.py அப்படிங்கிற என்னோட பைத்தான் ஃபைலுக்குள்ளே தான் இந்த கோடை வந்து நான் எழுதியிருக்கேன். அண்ட் தென் இதில் யூஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் 1.txt அப்படிங்கிற ஃபைலும் வந்து நமக்கு அந்த சேம் ஃபோல்டர்லேயே இருக்குது. என்னோடய பைத்தான் ஃபைலும் நான் யூஸ் பண்ணுற txt ஃபைலும் ஒரே ஃபோல்டரில் இருக்குது. அதனால தான் நான் இங்கே வந்து எக்ஸாக்ட் பாத் கொடுக்காம டைரெக்டாகவே என்னோட ஃபைல் நேமை கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இங்கே வந்து நான் வந்து என்னோடய ஃபைலை வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைல் ஆப்ரேஷன். இந்த டேட்டாவை ரீட் பண்ணுற மோடில் எடுத்துக்கிட்டு அண்ட் தென் இந்த டேட்டாவை வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு ஆல்ரெடி சின்டாக்ஸ் என்னன்னு தெரியும், ஃபைல் டாட் ரீட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஃபைலை வந்து ரீட் பண்ணி அந்த வேல்யூஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். நமக்கு இன்னும் நல்லாவே தெரியும், ஒரு ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபைனலி அப்படிங்கிற பிளாக்குள்ளே வந்து அந்த ஃபைலை நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். இதுதான் ட்ரை அண்ட் தென் ஃபைனலி அப்படிங்கிற பிளாக்கோட ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். பட் இடையில பார்த்தோம் அப்படின்னா எக்ஸப்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. நார்மலாக ட்ரை பிளாக்ல வந்து எக்ஸாம்பிள் 1.txt அப்படிங்கிற ஃபைலை வந்து ரீட் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த கேஸில் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒருவேளை நான் வந்து எக்ஸாம்பிள் 2.txt அப்படின்னு ஒரு இல்லாத ஃபைலை வந்து நான் ரீட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஒரு எரர் த்ரோ ஆகும்போது அது வந்து சின்டாக்ஸ் எரரோ இல்லை ரன் டைம் எரரோ எந்த ஒரு எரராக இருந்தாலுமே அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகிறத வந்து நமக்கு ஸ்டாப் பண்ணிடும். அந்த கோடு வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் நம்ம இந்த ரன் டைம் எரரை ஹேண்டில் பண்ணுறது மூலியமாக நம்மளோட கோடை வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் ரன் டைம் எரர் வந்தாலும் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸப்ட் அப்படிங்கிற இந்த பிளாக்குள்ள பிரிண்ட் எரர் ஹேப்பன் அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அவுட்புட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஃபைலில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இந்த கேஸில் வந்து நமக்கு ரன் டைம் எரர் வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் 2.txt அப்படிங்கிற ஒரு ஃபைலை கொடுக்குறேன். இந்த ஃபைல், அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற இந்த ஃபைல் டைரக்டரியில் எக்ஸாம்பிள் 2.txt அப்படிங்கிற ஃபைல் இல்லை. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கேஸில் நமக்கு ரன் டைம் எரர் வந்து த்ரோ ஆகும். அப்போ இந்த ட்ரை பிளாக்ல எப்போ வந்து எரர் த்ரோ ஆகுதோ, அதாவது ரன் டைம் எரர் எப்போ த்ரோ ஆகுதோ அந்த பர்டிகுலர் கண்டிஷனில் நமக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ இந்த கேஸில் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 2.txt அந்த இடத்துல வந்து நமக்கு எரர் த்ரோ பண்ணும். அப்போது இந்த ப்ராசஸ், அதாவது கோட் எக்ஸிக்யூட் ஆகிறது இந்த லைன்லையே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட எக்ஸப்ஷன் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஒருவேளை இங்கே கீழே வந்து நம்ம நிறையா பிரிண்ட் ஃபங்க்ஷனோ இல்லை இது கீழே நிறையா ஃபங்க்ஷன்ஸையோ நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பிரிண்ட் ஹாய் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபைலுக்கு நெக்ஸ்ட் லைனில் நமக்கு வந்து 2 பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்மளோட ட்ரை பிளாக்ல ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் ஃபைலில் எக்ஸாம்பிள் 2.txt வந்து ரீட் பண்ணும்போது நமக்கு எரர், ரன் டைம் எரர் வந்து த்ரோ ஆகும். அந்த பர்டிகுலர் கண்டிஷனில் நம்மளோட எக்ஸிக்யூஷன் வந்து இந்த இடத்துலையே நமக்கு ஸ்டாப் ஆகிட்டு நம்ம கோடு வந்து எக்ஸப்ட் பிளாக்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா எரர் ஹேப்பன் அப்படிங்கிற நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அந்த ஃபைனலி பிளாக்ல வந்து நமக்கு ஃபைல் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நமக்கு எரர் ஹேப்பன் ஆகுது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் எக்ஸாம்பிள் 2.txt வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகலை, ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படிங்கிற இந்த எரர் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இதோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா ட்ரை அப்படிங்கிற ஒரு பிளாக்குள்ளே நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம்.
அந்த ஆப்ரேஷன் வந்து ரன் டைம் எரர் வந்து நமக்கு த்ரோ பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த எரரை வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். நமக்கு ட்ரை பிளாக் எக்ஸிக்யூட் ஆனாலும் ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸப்ஷன் பிளாக் எக்ஸிக்யூட் ஆனாலும் ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து இப்போது ஒரு டேட்டா பேஸோட கனெக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம வந்து ஃபைனலியில் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து நான் example2.txt அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷனை வந்து பண்ணுறேன். என்னோடய ஃபோல்டரில் வந்து example2.txt அப்படிங்கிற ஃபைல் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸப்ட் பிளாக்குள்ளே நான் வந்து இப்போ அந்த ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் example2.txt அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த ரீடுக்கு பதிலாக நான் வந்து ரைட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இந்த example2.txt இல்லை அப்படின்னா இந்த W அப்படிங்கிறது அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிடும். அண்ட் தென் க்ரியேட் பண்ண ஃபைலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டேட்டாவை வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் வந்து கொடுத்துட்டு அண்ட் தென் இதுக்குள்ளே நியூ ஃபைல் அப்படிங்கிற டேட்டாவை வந்து கொடுத்துட்டு இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இந்த கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தோன்னா நமக்கு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் example2.txt அப்படிங்கிற ஃபைலை வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இந்த ஃபைல் இல்லை. அதனால் ரன் டைம் எரர் வந்து நமக்கு த்ரோ ஆகுது. ஸோ ரன் டைம் எரர் எப்போ வந்து நம்ம ட்ரை பிளாக்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு நம்மளோட எக்ஸப்ஷன் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எக்ஸப்ஷன் பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த பிளாக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா example2.txt அப்படிங்கிற ஃபைலை வந்து நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்குள்ளே நியூ ஃபைல் அப்படிங்கிற டேட்டா வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். அண்ட் தென் நம்ம ஃபைனலி பிளாக்ல வந்து அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த கோடை வந்து நம்ம சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் டைரக்டரியில் example2.txt அப்படிங்கிற ஃபைலை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியூ ஃபைல் அப்படிங்கிற டேட்டா வந்து இங்கே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பியும் இதே கோடையை எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்மளோட ஃபைல் டைரக்டரியில் example2.txt அப்படிங்கிற ஃபைல் இருக்குது. அண்ட் தென் அதை வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஹாய் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த கோடை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபைல் அண்ட் தென் ஹாய் அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகி இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ரன் டைம் எரர் த்ரோ பண்ணாது. என்ன ரீசன் அப்படின்னா example2.txt அப்படிங்கிறது நம்மளோட ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இந்த ட்ரை பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்மளோட ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதே மாதிரி நம்ம வந்து மேனுவலாகவே ஒரு எக்ஸப்ஷனையோ இல்லை ரன் டைம் எரரையோ நம்ம வந்து த்ரோ பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் ஃபைல் ஹேண்டிலிங்கை யூஸ் பண்ணி ட்ரை, எக்ஸப்ட் அண்ட் தென் ஃபைனல் அப்படிங்கிற பிளாக்ஸோட யூஸ் கேஸஸை பார்த்தோம். அண்ட் தென் எப்படி வந்து நம்ம நார்மலாக ஒரு எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபைல்ஸை எடுத்துக்கிட்டனால நமக்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும்போது எப்படி ஃபைல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும் எக்ஸப்ட் பிளாக்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரியான எக்ஸப்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இல்லை, நமக்கு இதே மாதிரியான நிறைய எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன்ஸையும் வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 0 டிவிஷன் எரர் அப்படின்னு இருக்குது. அதாவது நம்ம ட்ரை பிளாக்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a = 10 0வால் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஏன் அப்படின்னா இப்போ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு வேல்யூவை வந்து நம்ம 0வால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது எரர் த்ரோ பண்ணும். அந்த எரர் தான் வந்து நம்ம 0 டிவிஷன் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை பிளாக்ல நமக்கு வந்து எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும்போது அதை வந்து நம்ம எக்ஸப்ட் அப்படிங்கிற பிளாக்ல பிடிச்சிருவோம். அண்ட் தென் அதை கேட்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து 0 டிவிஷன் எரர் அப்படிங்கிறது நமக்கு வந்து த்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். இந்த ஃபைனலி அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு கூட சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தோம்னா நமக்கு எரர் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகி இருக்கும். ஒரு வேளை இந்த எக்ஸப்ட் இதை நம்ம வந்து
ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்ரை பிளாக்கையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு சிம்பிள் கோடை வந்து இந்த மாதிரி a=10/0 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 0 டிவிஷன் எரர் அப்படிங்கிறத வந்து நம்ம அவுட்புட்டில் பார்க்கலாம். இதுதான் இந்த பர்டிகுலர் எரர். இந்த மாதிரியான நிறைய எக்ஸப்ஷன்ஸ் வந்துருக்கு. இம்போர்ட் லைப்ரரி எரர், அதே மாதிரி வேல்யூ எரர், அதே மாதிரி வேரியபிள் நேமை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸப்ஷனில் சொல்லுவோம். அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து மேனுவலாக வந்து ஒரு எரர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். அதாவது எக்ஸப்ஷனை வந்து இங்கே நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ரைஸ் அப்படிங்கிற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக கெட் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பரை வந்து கெட் பண்ணிவிட்டு இந்த நம்பர் வந்து 5க்கு அதிகமாக இருந்தால் நான் வந்து ஒரு எக்ஸப்ஷனை த்ரோ பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இஃப் நம்பர் greater than 5 அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு எக்ஸப்ஷனை வந்து ரைஸ் பண்ண போகிறேன். அந்த ரைஸ் அப்படிங்கிற எக்ஸப்ஷனுக்கு வந்து வேல்யூ எரர் அப்படிங்கிற ஒரு எரரை வந்து நான் இங்கே வந்து ரைஸ் பண்ணுறேன். இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்புட் கேட்கும். இப்போ வந்து நான் 5 அப்படிங்கிறது கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நமக்கு வந்து எந்த ஒரு எரரும் வந்து இங்கே த்ரோ பண்ணல. ஒருவேளை அகெயின் திருப்பியும் கோடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் 10 அப்படிங்கிற வேல்யூவை என்டர் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வேல்யூ எரர் வந்து ரைஸ் ஆகிடும். இப்படி தான் மேனுவலாக ஒரு எக்ஸப்ஷனை நம்ம வந்து த்ரோ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா மேப், ரெடியூஸ், ஃபில்டர் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நான் கண்டினியூஸாக ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு சில இடத்துல. ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, எதனால் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணால் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கையோ இல்லை லைப்ரரியோ நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ வர எல்லா மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கோர் கான்செப்டை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஹோல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே கிரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான வேல்யூ எப்படி நம்ம மெமரியில் மேனிப்புலேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மெமரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக வேரியபிள் 1 = 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைத்தானில் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த 10 போய் ஒரு மெமரி பிளாக்ல போய் உட்காந்துக்கும். அண்ட் தென் அதுக்கு வந்து நமக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும். அந்த அட்ரஸை நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு ரெஃபர் பண்ணுறதுனால அந்த வேல்யூவை நம்ம மெமரியிலேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நார்மலாக ஒரு வேல்யூ வந்து மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கான சிம்பிளான ப்ராசஸ். இதுவே நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்க பாக்ஸை வந்து ஒரு மெமரியாக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த மெமரியில் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் மெமரி வந்து நமக்கு அலாகேட் ஆகி அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட்குள்ளே நமக்கான வேல்யூஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன் இருக்கும். அண்ட் தென் அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுற இல்லை மேனிப்புலேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே சேர்த்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன், அதே மாதிரி அதை வச்சு பர்ஃபார்ம் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒன்றா பண்டில் பண்ணி ஒரே மெமரி பிளேஸில் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர் வச்சு அதை வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். இதுதான் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படுது. இந்த கிளாஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கொடுக்குற ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக கிளாஸ், அதே மாதிரி அந்த கிளாஸுக்கு நான் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். ஒரு கோலன் வச்சு என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிளாஸ் அப்படிங்கிற அந்த பிளாக்குள்ளே வந்தாச்சு. இங்கே நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக டெஃப் அண்ட் தென் நம்ம மெத்தடோட நேம் இங்கே வந்து நான் வந்து இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போகிறோம். இந்த மெத்தடுக்குள்ளார ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுக்க போகிறோம். இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இதுக்கு அப்புறம் வர ஒரு சில டுட்டோரியல்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த செல்ஃப் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக இங்கே கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து செல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நம்மளோட மெத்தடுக்கு பாஸ் பண்ண போட
ஸ்ட்ரிங்குக்கு ஒரு வேரியபிளை இங்கே வந்து நான் வேர்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த மெத்தடுக்குள்ளார நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொடுக்கக்கூடிய வேர்டு வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இஃப் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை வந்து இந்த இடத்துல நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக வேர்ட் டபுள் கோலன் வச்சுட்டு -1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேர்ட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் அது வந்து நம்மளோட நார்மல் ஸ்ட்ரிங்குக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். ஸோ அதாவது பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கும் அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி வர 2 ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் நமக்கு வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஃப் கொடுக்கக்கூடிய ரிவர்ஸ் வேர்ட் ஈக்குவல் டு ஒரிஜினல் வேர்ட். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணாலும் நமக்கு மேடம் அப்படிங்கிற அவுட்புட் தான் வரும். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டன் ட்ரூ பண்ணுறேன். அண்ட் தென் ஒருவேளை எல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதை ரிட்டன் ஃபால்ஸ் பண்ண போகிறேன். ரிட்டன் ஃபால்ஸ். இந்த கிளாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுதோ அதோட லாஜிக் வந்து நம்மளோட கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க இந்த லாஜிக் வந்து நம்ம அக்சஸ் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணி என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பேலி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு இந்த பாலிண்ட்ரோமுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிளாஸோட நேம் அண்ட் தென் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாலிண்ட்ரோம் அப்படிங்கிற நம்மளோட இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து பேலி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதாவது பேலி ஆப்ஜெக்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன ஆப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா பாலிண்ட்ரோமுக்கு நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அது வந்து இந்த பர்டிகுலர் மெமரி லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிரிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே தான் நமக்கு வந்து இந்த மெத்தட் இருக்குது. இதை நான் ஏன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு நார்மலாகவே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு டெஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு அந்த நம்ம பாசிங் ஆர்குமெண்ட்டை வந்து உள்ளே கொடுத்துட்டு நம்ம என்ன லாஜிக் பண்ணுமோ பண்ணிக்கலாம். அதை தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து கிளாஸ் அப்படிங்கிற அதுக்குள்ளே இருக்குது இல்லை ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து கிளாஸுக்குள்ளே இருக்கிற ரீசனால் அதோட பேர் வந்து மெத்தட். அவ்வளோதான். இதுக்கு வந்து எந்த ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனுமே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க மெத்தடை வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அதனால் நம்மளோட ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்க இந்த மெத்தட் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாட் அப்படிங்கிற இந்த டாட் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி ஈஸ் பாலிண்ட்ரோம் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ நம்ம வந்து மெத்தடை கால் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மெத்தடுக்குள்ளே வேர்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேடம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து இந்த பர்டிகுலராக இருக்க இந்த மெத்தடுக்குள்ளே வந்து நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் அதாவது நம்ம பாஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து பாலிண்ட்ரோமாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை வந்து நான் கேட்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு வேரியபிள் அதாவது இன்னொரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பேலி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பேலி அவுட் ஈக்குவல் டு நம்ம ஆப்ஜெக்ட் அண்ட் தென் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க இந்த மெத்தட் அண்ட் தென் மெத்தடுக்கு பாஸ் பண்ணுறேன் இந்த ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு அந்த ஆப்ஜெக்டில் இருக்க இந்த மெத்தடை ஹிட் பண்ணி அங்கே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு ரெஸ்பெக்டிவான அவுட்புட்டை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத ஆப்ஜெக்டை விட்டு அவுட் சைடில் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் பேலி அவுட் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு பாலிண்ட்ரோம். ஸோ அதனால் வந்து நான் பிரிண்ட்டுக்குள்ளே வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். எல்ஸ் ஒரு வேளை அது வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற
பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இதுக்குள்ளே வந்து நான் பிரிண்ட் நாட் பேலிண்ட்ரோம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கோடை வந்து சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேலிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகியிருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ நார்மலாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து அதாவது மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வைக்கிறோம். அண்ட் தென் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க ஈஸ் பேலிண்ட்ரோமை டாட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணிவிட்டு அந்த மெத்தடுக்கு மேடம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே நமக்கு வந்து லாஜிக் இருக்குது. இந்த லாஜிக் படி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நமக்கு ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை வச்சு நம்ம வந்து பேலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத இஃப் கண்டிஷனுக்குள்ளே போட்டு வந்து செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேடம் பாஸ் பண்ணிவிட்டு கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு பேலிண்ட்ரோம் வருது. இந்த மேடத்துக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரகரம் அப்படிங்கிறத உள்ளே கொடுத்துட்டு அவுட்புட் என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கே தெரியும் இது வந்து நாட் பேலிண்ட்ரோம் அப்படின்ட்டு. ஸோ கோடு வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதாங்கிறத கிராஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் பேலிண்ட்ரோம் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ நம்ம கோட் வந்து லாஜிக்கலாக கரெக்டாக சூப்பராக ஒர்க் ஆகுது. நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிளாஸ் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோட் வந்து வேணும். இந்த கிளாஸ்க்குள்ளே தான் நமக்கு என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், என்ன டேட்டா வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் கிளாஸை வந்து ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் லாஜிக்குமே நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே தான் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் தென் அந்த கிளாஸுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நமக்கு என்ன மெத்தடை கால் பண்ணுமோ கால் பண்ணிக்கலாம், இல்லை என்ன ஆப்ரேஷன் பண்ணுமோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் 2 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து கிளாஸ் பேரண்ட், இன்னொன்று வந்து நமக்கு கிளாஸ் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் பேரண்ட்டை எம்டி கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கிளாஸ் சைல்டு அப்படிங்கிற இன்னொரு கிளாஸையும் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள பாஸ் அப்படின்னு கொடுத்து எம்டி கிளாஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த 2 கிளாஸை வச்சு தான் நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 கிளாஸ் தேவைப்படுது. ஒன்று வந்து பேரண்ட், இன்னொன்று வந்து சைல்டு. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா சைல்டு அப்படிங்கிற அந்த கிளாஸ் வந்து பேரண்ட் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து ப்ராப்பர்ட்டிஸை அக்சஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் நமக்கு ஏரோ மார்க் மேலே பார்த்து இருக்கும். அதாவது சைல்டில் இருந்து நமக்கு பேரண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கும். இதை இன்னுமே ரியல் டைமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு புதுசாக குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தை வந்து கண்ணு அப்பா மாதிரி இருக்கு, காது வந்து அம்மா மாதிரி இருக்கு, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். அதாவது அந்த சைல்டு வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை வந்து பேரண்ட் கிட்ட இருந்து எடுத்துக்கும். இதே கான்செப்ட் தான் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே 2 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைல்டு கிளாஸை வந்து பேரண்ட்ல இருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணணும். அதுக்காக நம்மளோட சைல்டு கிளாஸுக்கு பக்கத்தில் ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம பேரண்ட் அப்படிங்கிற இந்த பேரண்ட் கிளாஸோட நேமை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பேரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நமக்கு என்ன கிளாஸ் நேம் வேணுமோ அந்த கிளாஸ் நேமை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டு இங்கே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இங்கே ஒரு மெத்தடை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்ப் அப்படிங்கிற மெத்தடை வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் அதுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு ப்ராக்கெட் போடுறோம். இதுக்குள்ளே செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுத்துக்கிறோம். கண்டிப்பாக இந்த கீவேர்டை வந்து நம்ம இந்த மெத்தடுக்கு கொடுக்கணும். அண்ட் தென் இந்த மெத்தடுக்குள்ளே நான் பிரிண்ட் பேரண்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வர ஒரு சில வீடியோஸில் வந்து பார்க்கலாம். பட் இந்த இடத்துல இந்த செல்ஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேண்டிட்டரியாக போட்டே ஆகணும். அண்ட் தென் இந்த டெஃப் டிஸ்ப் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்த செஷன்ஸில் இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் இதை வந்து நான் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இதுக்கு வேறு பெரிய எந்த ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸும் இல்லை. ஒரு நார்மலான ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கிளாஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொரு மெத்தடை வந்து நம்ம சைல்டு கிளாஸ்க்குள்ளே கொடுத்துக்குவோம். ஸோ டெஃப் இதுக்கு வந்து நான் டிஸ்ப் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். சேம் அதே மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட்குள்ளே செல்ஃப் அப்படின்னு என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் சைல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறோம். பேசிக்காக நமக்கு தெரியும் ஒரு கிளாஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டா அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு மெத்தடையோ இல்லை வேரியபிள்ஸையோ நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். பட் இங்கே நமக்கு 2 கிளாஸஸ் இருக்குது. அந்த 2 கிளாஸஸ்மே வந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு. அதாவது சைல்டு அப்படிங்கிற கிளாஸ் வந்து பேரண்ட் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு.
இப்போ நம்ம எந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதா இங்க இருக்க மிகப்பெரிய கொஸ்டினே. நம்ம வந்து சைல்டு கிளாஸுக்கு தான் இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். என்ன ரீசன் அப்படின்னா, சைல்டு கிளாஸ் தான் நமக்கு பேரண்டோட ப்ராப்பர்ட்டீஸ வந்து அக்சஸ் பண்ணும். அதனால நம்ம சைல்டு அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ண போறோம். ஸோ சைல்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பிராக்கெட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். பட் அதுக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுக்கல. அதனால சைல்டு அண்ட் தென் அண்டர்ஸ்கோர் ஓடிஜே அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் குடுத்துக்கிறேன். சைல்டு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் குள்ள இருக்க ஒரு மெத்தட வந்து நான் அக்சஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்காக சைல்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிள் எடுத்துக்கிட்டு அண்ட் தென் நான் வந்து டாட் வைக்கிறேன். ஸோ டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, disk1 அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு சைல்டு ஓபிஜி அப்படிங்கிறது நமக்கு சைல்டு ஆப்ஜெக்ட்ட ரெஃபர் பண்ணுது. அந்த சைல்டு ஆப்ஜெக்ட்குள்ள இருக்க இந்த disk1 அப்படிங்கிற மெத்தட வந்து நான் அக்சஸ் பண்றேன். அதுக்காக ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு அதுக்கப்புறம் ஒரு டாட் குடுத்துருக்கேன். ஸோ டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து disk1 அப்படிங்கிற இந்த மெத்தட வந்து நான் கால் பண்றேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம சைல்டு ஆப்ஜெக்ட்குள்ள இருக்க இந்த disk1 அப்படிங்கிற இந்த மெத்தட அக்சஸ் பண்ணி நமக்கு வந்து சைல்டு அப்படிங்கிற அவுட்புட் வந்து இது குடுக்கும். கோட சேவ் பண்ணிட்டு, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சைல்டு அப்படிங்கிற அவுட்புட்ட நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸோட பேசிக் கான்செப்ட் எப்படின்னா, சைல்டு கேன் அக்சஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பேரண்ட். நம்ம பேரண்டோட ப்ராப்பர்ட்டிய சைல்ட யூஸ் பண்ணி நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி சைல்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென் அந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு பேரண்ட் கிளாஸ்க்குள்ள இருக்க இந்த disk அப்படிங்கிற இந்த மெத்தட தான் வந்து நம்ம அக்சஸ் பண்ண போறோம். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த disk1க்கு பதிலா disk அப்படின்னு குடுத்துறேன். ஸோ சைல்டு ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் அதுக்கப்புறம் வந்து டாட் அப்படிங்கிற இந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி disk அப்படிங்கிற இந்த மெத்தட வந்து நான் அக்சஸ் பண்றேன். ஸோ இந்த கோட சேவ் பண்ணிட்டு, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேரண்ட் அப்படிங்கிற அவுட்புட் இங்க வந்து இருக்கும். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். இங்க வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஒண்ணு வந்து பேரண்ட், இன்னொன்னு வந்து சைல்டு. சைல்டு வந்து பேரண்ட் அப்படிங்கிற பேரண்ட் கிளாஸ்ல இருந்து நமக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கு. 2 கிளாஸ்லயுமே நமக்கு வந்து 2 டிஃபரண்டான மெத்தட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணியே சைல்டு கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தடையும் அக்சஸ் பண்ணிட்டோம். அதே சேம் சைல்டு ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸ்க்குள்ள இருக்க இந்த disk அப்படிங்கிற மெத்தடையுமே வந்து நம்ம அக்சஸ் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிமார்பிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ட தான் பார்க்க போறோம். இதுக்காக நான் லாஸ்ட் வீடியோல எடுத்திருந்த சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற அதே கான்செப்ட்டையும், அதே கோட் எக்ஸாம்பிளையும் இந்த கான்செப்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, பேரண்ட் கிளாஸ்ல நமக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி சைல்டு கிளாஸ்ல நமக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சைல்டு கிளாஸ்ல இருக்கிறதுக்கு நான் disk1 அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன். பேரண்ட் கிளாஸ்ல வந்து நான் disk அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சைல்டு கிளாஸ்ல இருக்க disk1 அப்படிங்கிறதுல இந்த 1 ரிமூவ் பண்ணிட்டு disk அப்படிங்கிற மெத்தடே கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, சைல்டு கிளாஸ்லயும் நமக்கு disk அப்படிங்கிற மெத்தட் இருக்கும். அதே மாதிரி பேரண்ட் கிளாஸ்ல நமக்கு வந்து disk அப்படிங்கிற மெத்தட் இருக்கும். இப்போ நமக்கு 2 கிளாஸ்லயுமே ஒரே மெத்தட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி disk அப்படிங்கிற இந்த மெத்தட வந்து நம்ம கால் பண்ண போறோம். இந்த கோட சேவ் பண்ணிட்டு, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சைல்டு அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகி இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து disk அப்படிங்கிற மெத்தட வந்து கால் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து நமக்கு சைல்டுக்கு போகும். ஸோ சைல்டுல வந்து disk அப்படிங்கிற மெத்தட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஒருவேளை நம்மளோட சைல்டு கிளாஸ்க்குள்ள அந்த பர்ட்டிகுலர் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கோடு வந்து இந்த சைல்டு கிளாஸ்ல இருக்க disk அப்படிங்கிற மெத்தட வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கேத்த அவுட்புட்ட நமக்கு குடுக்கும். ஒருவேளை நம்ம சைல்டு கிளாஸ்ல இந்த disk அப்படிங்கிற மெத்தட் இல்ல அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு வந்து பேரண்ட் கிளாஸ்க்கு செக் பண்ணி, அப்போ வந்து அந்த பர்ட்டிகுலர் மெத்தட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த disk அப்படிங்கிற இந்த மெத்தட சைல்டு கிளாஸ்ல இருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு, இந்த கோட சேவ் பண்ணிட்டு, எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, அவுட்புட்ல பார்த்தீங்க அப்படின்னா, பேரண்ட் அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகியிருக்கும். இப்படி தான் இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம சைல்ட்ல அகைன் disk அப்படிங்கிற சேம் மெத்தட வந்து ரைட் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட்ஸ்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சூப்பர் அப்படிங்கிற இந்த கீவேர்ட யூஸ் பண்ணி disk அப்படிங்கிற இந்த மெத்தட கால் பண்ண போறேன். இந்த சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட் எத மென்ஷன் பண்ணும் அப்படின்னா, இந்த சைல்டோட பேரண்ட்ட வந்து இந்த சூப்பர் கிளாஸ் வந்து அக்சஸ் பண்ணும். ஸோ சூப்பர் அப்படிங்கிறத குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம disk அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா,
சூப்பர் கிளாஸில் இருக்க இந்த டிஸ்ப் அப்படிங்கிற மெத்தடை வந்து இது அக்சஸ் பண்ணும். அதாவது இந்த சைல்டோட பேரண்ட்டில் இருக்க டிஸ்ப் அப்படிங்கிற மெத்தடை வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சைல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கோடு வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சைல்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் சைல்டு ஆப்ஜெக்டில் இருக்க இந்த டிஸ்ப் அப்படிங்கிற மெத்தட் வந்து நமக்கு கால் ஆகும். இந்த மெத்தட் கால் ஆகும்போது இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நமக்கு சூப்பர் கிளாஸ் டாட் டிஸ்ப் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த சூப்பர் கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சைல்டோட இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்க டிஸ்ப் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து கால் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வந்து பேரண்ட் அப்படிங்கிற அவுட்புட் வருது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட்டாக பிரிண்ட் சைல்டு அப்படிங்கிற இந்த சைல்டை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதனால தான் அவுட்புட் நமக்கு பேரண்ட் அண்ட் தென் சைல்டு அப்படிங்கிற 2 பிரிண்ட் ஸ்டேட்டுமே நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு பேரண்ட் ஒரு சைல்டை பார்த்துருப்போம். ஒரு பேரண்ட் ஒரு சைல்டை தாண்டி நமக்கு மல்டிபிள் பேரண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிராண்ட் பேரண்ட் ஒரு சைல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ சைல்டு வந்து பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை அக்சஸ் பண்ணும். அண்ட் தென் பேரண்ட் வந்து கிராண்ட் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து அக்சஸ் பண்ணும். அதாவது சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா சைல்டு அப்படிங்கிறது பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸையும் அக்சஸ் பண்ணும். அதே மாதிரி கிராண்ட் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸையும் அக்சஸ் பண்ணிக்கும். பேரண்ட் அப்படிங்கிறது நம்மளோட கிராண்ட் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் அக்சஸ் பண்ணிக்கும். இதை தான் வந்து நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராண்ட் பேரண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் அந்த கிராண்ட் பேரண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா disp1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் டிஸ்ப் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே நம்ம வந்து செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை மறக்காமல் கொடுத்துடணும். அண்ட் தென் பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேரண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை வந்து கிராண்ட் பேரண்ட்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணிவிட்டு அந்த பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே இதே மாதிரி disp2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கு வந்து செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை மறக்காமல் கொடுத்துட்றோம். அந்த மெத்தடுக்குள்ளே வந்து நம்ம பிரிண்ட் பேரண்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் சைல்டு அப்படிங்கிறத கிரியேட் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம பேரண்ட்ல இருந்து இன்ஹெரிட் பண்ண போகிறோம். இப்போ சைல்டு கிளாஸ்க்குள்ள அண்ட் தென் disp3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே வந்து பிரிண்ட் சைல்டு அப்படிங்கிறத நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்படி தான் சிம்பிளாக மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு. பேரண்ட் கிளாஸ் வந்து கிராண்ட் பேரண்ட் இருந்து நமக்கு இன்ஹெரிட் ஆயிடுக்கு. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நமக்கு பேசிக்காகவே தெரியும் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம சைல்டுக்கு தான் எப்பயும் போல் ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சைல்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு நம்மளோட சைல்டு அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம எல்லா கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தட்ஸையும் அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைல்டு obj.disp1 அப்படிங்கிற இந்த மெத்தடை அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ disp1 அப்படிங்கிறது நமக்கு கிராண்ட் பேரண்ட்டில் இருக்குது. அதனால் வந்து நமக்கு கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா disp1க்கு பதிலாக disp2 வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ disp2 வந்து நமக்கு பேரண்ட்டில் இருக்குது. ஸோ கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி disp2க்கு பதிலாக 3ன்னு கொடுத்துட்டு கோடை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைல்டு அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ சைல்டுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சைல்டோட ஆப்ஜெக்டை வச்சு சைல்டு கிளாஸில் இருக்க மெத்தடையும் அக்சஸ் பண்ணிக்கிட்டோம், பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடையும் அக்சஸ் பண்ணிக்கிட்டோம், அதே மாதிரி கிராண்ட் பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடையும் அக்சஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் பார்த்தாவே உங்களுக்கே புரியும். ஒரு சைல்டுக்கு வந்து
ஒன்றுக்கு மேற்பட்ட பேரண்ட் இருந்துச்சு, அதாவது 2 பேரண்ட் இல்லை 3 பேரண்ட் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு நார்மலாகவே ஒரு பேரண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு சைல்டு எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி இன்ஹெரிட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் தெரியும். இந்த கோட் எக்ஸாம்பிளில் கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கிளாஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கிளாஸையும் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைல்டு கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நமக்கு இருக்க பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா எப்படி 2 பேரண்ட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணுறது அப்படிங்கிறதான். ஸோ நமக்கு 2 பேரண்ட் இருக்கனால நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா ஏ அண்ட் தென் கமா போட்டுக்கிட்டு பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த பர்டிகுலர் சைல்டை வந்து நம்மளோட 2 பேரண்ட்ல இருந்தும் இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏ கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் வந்து நான் பி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்துருக்கனால ஹையர் ப்ரியாரிட்டி வந்து நம்மளோட கிளாஸ் ஏக்கு போகும். அண்ட் தென் செகண்ட் வந்து நான் கிளாஸ் பி கொடுத்துருக்கனால செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து நமக்கு கிளாஸ் பிக்கு போயிடும். ஸோ இந்த சைல்டு கிளாஸ்க்குள்ளே நான் வந்து டெஃப் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த இதில் செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை மறக்காமல் கொடுத்துட்டு மெத்தட்குள்ளே வந்து பிரிண்ட் ஜஸ்ட் ஹாய் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம சைல்ட் கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்மளோட கிளாஸ் ஏ அண்ட் தென் கிளாஸ் பிக்கும் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் பியில் வந்து டெஃப் பேரண்ட் பி அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து உள்ளே க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே நார்மலாக பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிளுக்காக கிளாஸ் பி அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு மெத்தடை வந்து நம்ம கிளாஸ் ஏலையும் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி கிளாஸ் ஏல வந்து பேரண்ட் ஏ அப்படிங்கிற சேம் மெத்தடை வந்து கிரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கிளாஸ் ஏ அப்படிங்கிறத நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு 2 பேரண்ட் கிளாஸ் இருக்குது அண்ட் தென் ஒரே ஒரு சைல்ட் கிளாஸ் இருக்குது. அந்த ஒரே ஒரு சைல்ட் கிளாஸ் வந்து நம்ம ஏ அப்படிங்கிற பேரண்ட் கிளாஸ்ல இருந்தும் பி அப்படிங்கிற பேரண்ட் கிளாஸ்ல இருந்தும் இன்ஹெரிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஜெக்டை வச்சு கிளாஸ் ஏ அண்ட் தென் கிளாஸ் பியில் இருக்க மெத்தட்ஸை வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சைல்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு சைல்டுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள் டாட் நம்ம பேரண்ட் பியில் இருக்க மெத்தடை வந்து அக்சஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சைல்டு ஆப்ஜெக்ட் டாட் பேரண்ட் ஏல இருக்க மெத்தடையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாஸ் பி அண்ட் தென் கிளாஸ் ஏ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்குது இந்த பேரண்ட் பி அப்படிங்கிற மெத்தடை வந்து அக்சஸ் பண்ணுறோம். ஸோ பேரண்ட் பி அப்படிங்கிற மெத்தட் வந்து நமக்கு கிளாஸ் பி அப்படிங்கிற கிளாஸில் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட் ஏ அப்படிங்கிற மெத்தடை அக்சஸ் பண்ணுறோம். பேரண்ட் ஏ வந்து நம்மளோட கிளாஸ் ஏ அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு கிளாஸ் ஏ அண்ட் தென் கிளாஸ் பியில் பார்த்தோம்னா 2 டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மெத்தடை வந்து ஒரே மெத்தடாக மாற்ற போகிறேன். அதாவது பேரண்ட் ஏ அப்படிங்கிற மெத்தட்லேருந்து ஏவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேரண்ட் பி அப்படிங்கிற மெத்தட்லேருந்து பியை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ 2 பேரண்ட் கிளாஸில் பார்த்தாலும் நமக்கு சேம் மெத்தட் தான் இருக்கும். ஸோ கிளாஸ் ஏல பார்த்தனாலும் நமக்கு பேரண்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. அதே மாதிரி கிளாஸ் பியில் பார்த்தாலும் நமக்கு பேரண்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்பயும் போல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க பேரண்ட் அப்படிங்கிற மெத்தடை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 டிஃப்ரெண்ட்டான பேரண்ட் இருக்குது. பட் 2 பேரண்ட்குள்ளேயும் ஒரே மெத்தட் நேம் வச்ச மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ கிளாஸ் ஏல நமக்கு பேரண்ட் இருக்குது, அதே மாதிரி கிளாஸ் பிலையும் நமக்கு வந்து பேரண்ட் இருக்குது. இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு இந்த பேரண்ட் அக்சஸ் பண்ணும்போது நமக்கு எதுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி போகும் அப்படின்னா ஏ அப்படிங்கிற பேரண்ட்டுக்கு தான் போகும். என்ன ரீசன்னா இந்த பர்டிகுலர் சைல்டை இன்ஹெரிட் பண்ணும்போது ஏவை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு கிளாஸ் ஏ அப்படிங்கிற இந்த பேரண்ட்டுக்கு தான் போகும். ஸோ இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளாஸ் ஏ அப்படிங்கிற அவுட்புட்டை பார்க்கலாம். ஒருவேளை இன்ஹெரிட் பண்ண இந்த இடத்துல ஏக்கு பதிலாக பியை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஏவை கொடுத்துட்டு கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளாஸ் பி அப்படிங்கிற அவுட்புட் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு வந்து பேரண்ட் கால் பண்ணும்போது நம்மளோட சைல்டில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து பி அப்படிங்கிற பேரண்ட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டோம். அதனால் நமக்கு பி அப்படிங்கிற இந்த பேரண்ட் கிளாஸ் தான் ஹையர் ப்ரையாரிட்டி போகும். ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்டில் இருக்க ஒரு பேரண்ட் அப்படிங்கிற மெத்தடை வந்து கால் பண்ணும்போது நமக்கு பி அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்க இந்த பேரண்ட் மெத்தட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி
கிளாஸ் பி அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சிம்பிள், மல்டி லெவல், மல்டிபிள் இந்த மாதிரியான இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கலவையாக ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அதை தான் நம்ம வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா வீடியோஸ்லையும் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போதோ இல்லை ஒரு கிளாஸ்க்குள்ள மெத்தட் வந்து யூஸ் பண்ணும்போதோ நம்ம செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை கண்டினியூஸாக பார்த்துட்டே வந்திருப்போம். அந்த கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா a = 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதுக்குள்ளே ஒரு மெத்தடை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக நம்ம எப்படி மெத்தட் பண்ணுவோம் அதே மாதிரி def அண்ட் தென் add அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை இதுக்குள்ள கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா a அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நான் இங்கே கொடுக்க போறேன். ஸோ உள்ள இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிண்ட் a அப்படிங்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்குள்ள ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த மெத்தடை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் அதுக்குள்ள இருக்க மெத்தடை வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அதனால exp அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க இந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம a அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இப்போ என்ன பண்ண போறேன்னா exp.add அப்படிங்கிற அந்த மெத்தடுக்கு வந்து நான் 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுத்துட்டேன். ஸோ இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 100 அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் a அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் a அப்படிங்கிறதுக்கு பதிலாக செல்ஃப் டாட் a அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு என்ன அவுட்புட் வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். உங்களால் இதை கெஸ் பண்ண முடிஞ்சால் இதுக்கான அவுட்புட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ கோடை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். கோடை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 அப்படின்னு இருக்கும். பட் இங்கே நடக்கிற எல்லா ப்ராசஸுமே சேமாக தான் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம், அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க ஆட் அப்படிங்கிற மெத்தடுக்கு நம்ம 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸில் நம்ம வந்து பிரிண்ட் a மட்டும் கொடுத்துருந்தோம். அப்படி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 100 வந்துருக்கு. பட் செல்ஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 10 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த செல்ஃப் அப்படிங்கிறது நம்மளோட கிளாஸ்க்குள்ளே இருக்க குளோபல் வேரியபிளை வந்து ரெஃபர் பண்ணும். வெறும் a அப்படிங்கிறது நமக்கு வந்து லோக்கல் வேரியபிளை வந்து ரெஃபர் பண்ணும். இன்னுமே இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிண்ட் a அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கோடை சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கோடை ரன் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிற மெத்தடுக்கு வந்து 100 பாஸ் பண்ணுறோம். ஸோ 100 அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். அண்ட் தென் அதை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு 100 அப்படிங்கிறது இங்கே அவுட்புட்டில் 100 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் செல்ஃப் டாட் a அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு இந்த குளோபல் ஏவை வந்து அக்சஸ் பண்ணி அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து 10 அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே இருக்க இந்த வேரியபிளை வந்து நம்ம லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோக்கல் வேரியபிள் வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த மெத்தடை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலரான a அப்படிங்கிற இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து நமக்கு நம்மளோட ஸ்டாக்ல இருந்து காணா போயிடும். இதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷனை பைத்தான் பைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அதுக்கான ஐ பட்டனை கொடுக்குற மறக்காம போய் செக் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செல்ஃப் டாட் a ஈக்குவல் டு a அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே அசைன் பண்ணிடுறோம். அசைன் பண்ணிட்டு இந்த மெத்தடை கால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க இந்த குளோபல் வேரியபிளை வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்காக exp.a அப்படிங்கிறத வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா exp.add அப்படிங்கிற மெத்தடுக்கு வந்து நம்ம 100 அப்படிங்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட மெத்தடுக்குள்ளே வந்துட்டு செல்ஃப் டாட் a அதாவது இந்த a நமக்கு குளோபலாக இருக்க இந்த ஏக்கு வந்து ஈக்குவல் டு நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ அதாவது 100 வந்து இங்கே கொடுத்துரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நமக்கு செல்ஃப் டாட் a ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறது இந்த மாதிரி நமக்கு அசைன் ஆகிடும். ஸோ அந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் exp.a
ஸோ இந்த ஏ வந்து நமக்கு எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட குளோபலாக இருக்க இந்த ஏ வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ இந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்னவா இருக்கும்னா இந்த பர்டிகுலராக இருக்க குளோபல் ஏ வந்து நமக்கு 100ஆக அப்கிரேட் ஆகிடும். இந்த கோடை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 100 அப்படின்னு வரும். ஒருவேளை இதே print exp.a அப்படிங்கிறத நம்ம மெத்தோட கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். இப்போ கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். அண்ட் தென் exp.a அப்படிங்கிறது நமக்கு இந்த பர்டிகுலர் குளோபல் வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணும். அதனால் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு 10 அப்படிங்கிற அவுட்புட் வரும். அதுக்கப்புறமா நம்ம மெத்தடை கால் பண்ணுவோம். அப்படி மெத்தடை கால் பண்ணும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து கால் ஆகிட்டு நம்ம இங்கேருந்து பாஸ் பண்ணுற 100 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளோட குளோபல் வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகிடும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்சஸ் பண்ணும்போது நமக்கு 100 அப்படின்ட்டு அப்டேட் ஆன வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இந்த கோடை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 100 அப்படின்னு வரும். அதாவது இந்த பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏ வேல்யூவை அதாவது குளோபல் ஏ வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 100 அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, மெத்தடோட இன்னொரு டைப் அண்ட் தென் இன்னொரு ஒர்க்கிங் ப்ராசஸை தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தட் அப்படிங்கிறதும் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு ஒரே மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கோடு வந்து முடியும் போது நீங்கள் எக்ஸாக்டாக கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. ஸோ எப்பயும் போல் நான் வந்து கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதை ஒரு எம்டி கிளாஸை வந்து வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த எக்ஸாம்பிள் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து EXP அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளால் இங்கே வந்து ரெஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா டெஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டபுள் அண்டர்ஸ்கோர் வச்சுக்கிட்டு இனிட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலரான இன்பில்ட் கீவேர்டை வச்சு நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக நம்மளோட ஒரு பர்டிகுலர் மெத்தட் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். இங்கே வந்து நம்மளோட மெத்தடோட நேமுக்கு பதிலாக இனிட் அதாவது அண்டர்ஸ்கோர் இனிட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பைத்தான் ஸ்பெசிஃபைடு கீவேர்டை வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ள பிரிண்ட் ஹாய் அப்படிங்கிறத இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே நான் வேற எந்த ஒரு மெத்தடையும் கிரியேட் பண்ணல. ஸோ கிளாஸை மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். கிளாஸ்க்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை EXP அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிட்டேன். இப்போ கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் அப்படின்னு இருக்கும். பட் நமக்கு இங்கே எந்த ஒரு மெத்தடையுமே இல்லை, எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் நம்ம கால் பண்ணவே இல்லை. நம்ம எப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அந்த இன்ஸ்டன்ட்டில் அந்த டைம்லேயே வந்து நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். நம்ம போய் மேனுவலாக ஒரு மெத்தடை கால் பண்ணுற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ணவே தேவையில்லை. அதை தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னே சொல்லுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அதனால தான் அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னு நமக்கு ஹாய் அப்படிங்கிற இந்த அவுட்புட் வந்திருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டையும் கொடுத்துட்டு அந்த ஏ வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா எப்படி இந்த ஏக்கு வந்து நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம எங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு வேல்யூவை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் இனிட் அப்படிங்கிற இந்த கீவேர்டை வச்சு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். செல்ஃப் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு தெரியும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இப்போ தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஆப்ஜெக்ட் எப்போ கிரியேட் ஆகுதோ அப்போ தான் அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம எங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு ஒரு ப்ராக்கெட் போடும்போது நமக்கு ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நான் 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த 10 வந்து நமக்கு எங்கே வரும் அப்படின்னா இங்கே ஏ அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போதே 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 10 அப்படிங்கிற
வேல்யூ வந்து இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகி இருக்கும். கன்ஸ்ட்ரக்டரோட இன்னொரு அப்ளிகேஷனை பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்க எல்லா ப்ராசஸையும் இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிளைண்டாக செல்ஃப் டாட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி செல்ஃப் டாட் பி ஈக்குவல் டு 20 அப்படிங்கிற இந்த 2 வேல்யூஸும் வந்து நான் இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மெத்தடுக்குள்ள அந்த பர்டிகுலர் வேரியபிளோ இல்லை அந்த வேல்யூவோ அந்த பர்டிகுலரான மெத்தடையோ இல்லை ஃபங்க்ஷனையோ விட்டு வெளியில வரும்போது அது வந்து இன்வேலிட் ஆகிடும். பட் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செல்ஃப் டாட் ஏ ஈக்குவல் டு 10 அதே மாதிரி செல்ஃப் டாட் பி ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா டெஃப் அப்படின்னு இன்னொரு மெத்தடை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஒரு கிளாஸுக்கு ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் இருக்கணும். பட் ஒரு கிளாஸுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெஃப் இஎக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு EXPL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு நார்மலாக செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் தென் இந்த மெத்தடுக்குள்ள நான் இந்த செல்ஃப் ஏ அண்ட் தென் செல்ஃப் பின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் இங்கே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்க இந்த வேல்யூஸை வந்து நான் EXPL அப்படிங்கிற நம்ம இந்த மெத்தடுக்குள்ளே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் செல்ஃப் டாட் ஏ அதே மாதிரி பிரிண்ட் செல்ஃப் டாட் பி. ஸோ இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை வச்சு EXP டாட் நம்மளோட மெத்தோட வந்து கால் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 10 அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவையில்லை, அதனால இந்த 10 வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கோடை சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னு நமக்கு 10 அண்ட் தென் 20 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஒரு வேல்யூவை குளோபலாக டிக்ளேர் பண்ணும், அதாவது இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இந்த மாதிரியான டிக்ளரேஷனை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த EXPL அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் செல்ஃப் டாட் ஏ ஈக்குவல் டு 10 அண்ட் தென் செல்ஃப் டாட் பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரியான வேல்யூஸ் அசைன் பண்ணும்போது இது வந்து நமக்கு குளோபல் வேரியபிளாக வந்து இது கிரியேட் ஆகிடும். அதனால் இதை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் மெத்தட்குள்ளேயோ இல்லை இந்த பர்டிகுலர் ஹோல் கிளாஸ்க்குள்ளேயோ எங்கே வேணால் நம்ம இந்த செல்ஃப் டாட் ஏ அண்ட் தென் செல்ஃப் டாட் பி அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிளை நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாட்யூல்ஸ் அப்படிங்கிறது என்ன, இம்போர்ட் அப்படிங்கிறது என்ன, எதுக்கு நம்ம இம்போர்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம், இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண போகிறோம், எப்படி ஒரு மாடியூலை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்டை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ஃபைல் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து example1, இன்னொன்று நார்மலாக reduce.py அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேம் வச்சு நமக்கு பிடிச்ச ஒரு நேமை வச்சு 2 ஃபைல்ஸை வந்து நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளாஸ் அண்ட் தென் இதுக்குள்ளே வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதில் வந்து a ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெத்தட் வந்து நம்ம இதில் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு வந்து EXPL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுட்டு அண்ட் தென் செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை மறக்காமல் இதுக்குள்ளே கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் ஹாய் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு கிளாஸை வந்து மெத்தடோடு அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கோடை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் இதை வந்து நான் ரன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த கோடை ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டில் எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு கிளாஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ஆட்ரிபியூட் இல்லை மெத்தட்ஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த example1.py அப்படிங்கிற இந்த பைத்தான் ஃபைலில் இருக்க எந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இந்த கிளாஸை வந்து நான் reduce.py அப்படிங்கிற இந்த இன்னொரு பைத்தான் ஃபைலுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட reduce.py அப்படிங்கிற இந்த ஃபைலும் example1.py அப்படிங்கிற இந்த 2 ஃபைலுமே எனக்கு வந்து ஒரே டைரக்டரியில் ஒரே ஃபோல்டரில் வந்து நமக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து நம்மளோட இந்த பர்டிகுலர் reduce.py அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். இம்போர்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி example1 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃபைல் நேமை வந்து நான் கொடுக்க போகிறேன். example1 அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். இந்த பர்டிகுலர் ஃபைலுக்குள்ளே தான் நமக்கு வந்து
இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இந்த கிளாஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க வேல்யூஸையோ இல்லை மெத்தட்ஸையோ அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்காக exp ஈக்குவல் டு இந்த ஃபைல். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1 அப்படிங்கிற இந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு டாட் வச்சுட்டு இந்த கிளாஸ் நேம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ் நேமை இங்கே கொடுத்துட்டு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நான் ஏ அப்படிங்கிற வேல்யூ அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோட மெத்தடையும் வந்து நான் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏ அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் அக்சஸ் பண்ணுறேன். ஸோ exp.a நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு நான் வந்து ஏ அப்படிங்கிற இந்த வேல்யூவை அக்சஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பர்டிகுலரான expl அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஸோ exp டாட் இந்த பர்டிகுலர் மெத்தட் வச்சுட்டு நம்ம வந்து இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 10 அண்ட் தென் ஹாய் அப்படிங்கிற அவுட்புட்டை இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த கோடு ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இம்போர்ட் example1 அப்படிங்கிற இந்த ஃபைலை வந்து நம்ம இந்த reduce.py அப்படிங்கிற இந்த ஃபைலுக்குள்ளே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். அந்த ஃபைலுக்குள்ளே நமக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் example1 டாட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கிளாஸை கால் பண்ணிவிட்டு அந்த கிளாஸுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து exp அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிளால் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ exp.a அப்படிங்கும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் கிளாஸில் வந்து a ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கு க்ரியேட் ஆன அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க இந்த வேல்யூவை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் .a அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த வேல்யூவை வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சேம் அதே ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க expl அப்படிங்கிற இந்த மெத்தடையும் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம். அதனால தான் நமக்கு வந்து ஹாய் அப்படிங்கிற அவுட்புட் வந்து இங்கே பார்க்கலாம். ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட் அப்படின்னா இதே மாதிரி நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படி அப்படின்னா ஸோ இந்த இம்போர்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃப்ரம் example1 அண்ட் தென் இம்போர்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா example1 அப்படிங்கிறது நம்மளோட ஃபைல் நேம். ஸோ அதனால் ஃப்ரம் example1 example1ல் இருந்து இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டைரெக்டாகவே இந்த பர்டிகுலரான கிளாஸை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் நமக்கு example1 டாட் அப்படிங்கிறது தேவையில்லை. நம்ம டைரெக்டாகவே இந்த பர்டிகுலர் கிளாஸை மட்டும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெஸ்பெக்ட் வித் த லாஜிக் நம்ம என்ன லாஜிக் உள்ளே கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இந்த டைரெக்டாக எக்ஸாம்பிள் அப்படிங்கிற கிளாஸை வந்து நம்மளோட reduce.pyக்குள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஏவோட வேல்யூவை அக்சஸ் பண்ணுறோம். நமக்கு ஏவோட வேல்யூ வந்து 10 அப்படின்ட்டு இருக்கு. அதனால் வந்து 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி expl அப்படிங்கிற மெத்தடையும் நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ expl அப்படிங்கிற மெத்தட்குள்ள நமக்கு ஹாய் அப்படிங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு அவுட்புட்டில் வந்து ஹாய் அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம ஒரு வேல்யூவை வந்து நம்மளோட மெத்தடுக்கு பாஸ் பண்ணவும் முடியும். ஸோ நார்மலாக ஒரு கிளாஸில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாமோ அதே மாதிரியான ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம இதுலேயும் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு மெத்தடையோ இல்லை ஒரு வேரியபிளையோ அந்த பர்டிகுலர் கிளாஸ்குள்ளேருந்து அக்சஸ் பண்ணுவோம். ஒருவேளை நம்மளால் அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாமலே ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தட் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். எப்படி அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி அதை நம்ம பண்ணலாம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நார்மலாக நம்ம வந்து ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு கிளாஸுக்கு பேரை வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சுக்கிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்து நார்மலாக டெஃப் அண்ட் தென் expl அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு கோலன் வச்சுட்டு என்டர் கொடுத்துட்டு பிரிண்ட் ஹாய் அப்படிங்கிறத வந்து அந்த மெத்தடுக்குள்ளே நம்ம வந்து ப்ராசஸாக கொடுத்துட்றோம். இதுதான் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு கிளாஸ் அண்ட் தென் அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த மெத்தடை வந்து நம்ம ஸ்டாட்டிக் மெத்தடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மெத்தடுக்கு மேலே, அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லைனில் வந்து நமக்கு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த செகண்ட் லைனில் நம்ம அட் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிடுறோம். இப்படி பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாமல் இந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து நம்ம டைரெக்டாகவே அக்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து நம்ம கொடுக்கும்போது செல்ஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டை வந்து இங்கே நம்ம கொடுக்கக்கூடாது, கொடுக்க தேவையில்லை. அதனால் வந்து எதுவுமே கொடுக்காம எக்ஸாம்பிள் அப்புறம் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அந்த மெத்தட் வந்து பிரிண்ட் ஹாய் அப்படிங்கிறத வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் ஹாய் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி டைரெக்டாக அந்த மெத்தடை வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். அதனால் எக்ஸாம்பிள் டாட் EXPL அந்த மாதிரி நம்ம மெத்தடை கால் பண்ணிவிட்டு கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹாய் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகி இருக்கும். இங்கே ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து நம்ம டெக்கோரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெக்கோரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் டெக்கோரேட்டர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எப்படி ஒரு மெத்தடை வந்து ஸ்டாட்டிக் மெத்தடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து டெக்கோரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டெஃப் லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து எனக்கு லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்காக வேர்ட் டாட் லோவர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். அண்ட் தென் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதை வந்து இந்த லோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு மேலே க்ரியேட் பண்ணுறேன். அதை வந்து நான் டெஃப் அப் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்பராக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதுக்காக ரிட்டர்ன் வேர்ட் டாட் அப்பர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. எதை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்க இந்த இன்னர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் இது வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும்னா, நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, டைரெக்டாக ரிட்டர்ன் இன்னர் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அண்ட் தென் அந்த இன்னர் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர், அதாவது நம்ம பாஸ் பண்ண போகிற ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து அப்பராக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெக்கோரேட்டராக வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அப் அண்ட் தென் இந்த பர்டிகுலர் அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனையே வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். அதனால் உள்ள நான் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்காக ஃபங்க் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, லோ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ அதுக்காக இங்கே வந்து நான் லோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணும்போது நமக்கு வந்து ரிட்டன் இன்னர் அப்படிங்கிறது வந்து அது ரிட்டன் பண்ண போகுது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவுட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு அப் ஆஃப் லோ அப்படிங்கிற இந்த நம்ம லோ அப்படிங்கிற இந்த ஹோல் ஃபங்க்ஷனையுமே வந்து நான் என்னோட அப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும்போது கால் ஆகிட்டு டைரெக்டாக வந்து எனக்கு இன்னர் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டன் ஆகும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரிட்டன் ஆகும். இந்த ஹோல் ஃபங்க்ஷனையுமே நான் வந்து அவுட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு கேட்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த அவுட் ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த அவுட் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் இப்போ ரகரம் டெக் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த லகரம் டெக் வந்து நம்மளோட இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு நம்ம கொடுக்குற இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து
அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். அதுக்காக நான் இங்கே வந்து இன்னொரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து அவுட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம பாஸ் பண்ணுற பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு வந்து இந்த பர்டிகுலர் இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு அது வந்து நமக்கு அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகி ரிட்டன் ஆகும். அதை வந்து நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரகரம் டெக் அப்படிங்கிறது நமக்கு அப்பர் கேஸில் வந்து நமக்கு ரிட்டன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இது வேணால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் லோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னோட அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ரிட்டன் இன்னர் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலரான ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ரிட்டன் பண்ணுற இந்த இன்னர் ஃபங்க்ஷன் வந்து நான் அப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளேயே எழுதிட்டேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இந்த இடத்துக்கு வந்து வந்துடும். அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவுட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ணுற இன்னர் ஃபங்க்ஷனை வந்து நமக்கு கேட்ச் பண்ணிக்கும். ஸோ இன்னர் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஒரு வேர்டை வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். அதனால் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபங்க்ஷன் அதாவது இந்த இன்னர் ஃபங்க்ஷனை வந்து என்னோட அப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அது வந்து அங்கேருந்து எனக்கு ரிட்டன் ஆகி எனக்கு வந்து அவுட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு இன்னர் ஆஃப் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை வந்து எனக்கு இந்த இடத்துல கொடுத்துரும். ஸோ இன்னருக்கு வந்து நம்ம வேர்டை வந்து பாஸ் பண்ணோம். ஸோ அதனால் அவுட் ஃபங்க்ஷன் ஆஃப் லகரம் டெக் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த இன்னர் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இந்த லகரம் டெக்கை வாங்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன ப்ராசஸ் பண்ணுதோ சேம் ப்ராசஸை பண்ணி வர அவுட்புட்டை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து அப்பராக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அதை வந்து நமக்கு அவுட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து கேட்ச் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் நமக்கு லகரம் டெக் அப்படின்னு இருக்கும். ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹோல் ப்ராசஸையுமே நான் வந்து இப்போ கமாண்ட் பண்ணுறேன். கமாண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெஃப் லோ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ இது எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் லோ ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்லேருந்து டெக்கரேட் ஆகிடுச்சு. அதாவது இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த லோ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணணுமோ என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ எப்படி வந்து ஆர்கியூமெண்ட் வந்து நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் ஆகணுமோ எல்லாத்தையும் பைத்தானே வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். அதுக்காக வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லோ ஆஃப் லகரம் டெக் அப்படிங்கிறத வந்து இதுக்குள்ளே கொடுக்க போகிறோம். லகரம் டெக் அண்ட் தென் வர அவுட்புட்டை வந்து நம்ம டைரெக்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லகரம் டெக் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ அப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் லோ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இந்த அப் ஃபங்க்ஷன்லேருந்து டெக்கரேட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம டெக்கரேஷனோட ஹோல் ப்ராசஸ். ஸோ நம்ம எதுக்கு டெக்கரேட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனோட ஒர்க்கிங் ப்ராசஸையும் அதோட பிஹேவியரையும் அந்த கோடை வந்து சேஞ்ச் பண்ணாமலே அதை வந்து மாற்றுறதுக்காக தான் நம்ம வந்து டெக்கரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாட்டிக் மெத்தட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமலே அதை வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கிளாஸோட பிஹேவியரை வந்து கோடில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் நமக்கு ஒரிஜினல் கோடை வச்சே அந்த பர்டிகுலரான மெத்தடோட பிஹேவியர் வந்து மாற்றிடும். அதுக்கு தான் நம்ம வந்து டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிகர்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், டெஃப் ஃபேக்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த ஃபேக்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு ஃபேக்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டு அண்ட் தென் இதுக்கு வந்து நார்மலாக ஒரு நம்பரை வந்து நான் பாஸ் பண்ணணும். அதுக்காக ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக நான் n அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இஃப்
n ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் 1 பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக 1 அப்படிங்கிற வேல்யூவோட ஃபேக்டோரியல் வந்து 1 தான். அதனால் இஃப் n ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு 1 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடுறோம். எல்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்ஸ் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை கொடுத்துட்டு இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிட்டர்ன் பண்ண போகிறோம். எதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா n இன்டூ ஃபேக்ட் அண்ட் தென் இதுக்கு நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா n மைனஸ் 1. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 அப்படின்னு வேல்யூ பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இஃப் கண்டிஷன் வந்து 4 ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகும். அதனால் வந்து நமக்கு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எல்ஸ் பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா n அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு 4 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணோம்னா ஃபேக்ட் அண்ட் தென் ஃபேக்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா n மைனஸ் 1 வந்து பாஸ் பண்ண போகிறோம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 1 வந்து நமக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே ஃபங்க்ஷனை வந்து அதுக்குள்ளே இருந்தே நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷனை வந்து அதே ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து நம்ம இந்த மாதிரி கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனே அதையே திருப்பி கால் பண்ணிக்கிறதா நம்ம வந்து ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக பிரிண்ட் n வேல்யூ வந்து நான் ஒவ்வொரு டைமாக வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். அதுக்காக நான் என்ன கொடுக்குறேன்னா அவுட் ஈக்குவல் டு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதுக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் வர அவுட்புட்டை வந்து கடைசியாக பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் அவுட் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துக்கிறேன். கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 3 2 அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தா நமக்கு 24 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வேல்யூ வந்து இது பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன் பை ஒன்னாக வேல்யூ பாஸ் பண்ணி கடைசியாக இந்த ரெகர்ஷன் வந்து முடிச்சதுக்கப்புறம் எல்லா வேல்யூவும் அது வந்து ஆட் பண்ணும். ஆட் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து 24 அப்படிங்கிறது இங்கே கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 24 அப்படின்னு வரும். இதை தான் வந்து நம்ம ரிகர்ஷன் சொல்லுவோம். ரிகர்ஷன் வந்து நார்மலாக ரிகர்ஷன் அப்படின்னு இல்லை, ஒரு ஃபங்க்ஷனே வந்து நமக்கு ஸ்டாக்கை தான் வந்து யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்ட் ஆஃப் 4 அப்படின்னு கொடுக்குறோம். அண்ட் தென் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுது. ஆனால் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து நமக்கு இந்த இடத்துல வருமா? ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு 24 அப்படின்னு வந்திருக்கா, இந்த 24 தான் இங்கே வந்து நமக்கு இங்கே அலோகேட் ஆகும். இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸோ ஒரு ஸ்டாக் வந்து நம்ம எடுத்துக்குவோம். நார்மலாக வந்து ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறத நமக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். அந்த ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து அப்பண்டாக இருக்கும். ஸோ ஃபேக்ட் அப்படிங்கிறது புஷ் ஆகிருக்கும். அண்ட் தென் இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதே ஸ்டாக்கில் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து இங்கே வந்து நமக்கு புஷ் ஆகிடும். ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதனால் அவுட் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா 24 அப்படிங்கிறத வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணும். இந்த கான்செப்டை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை நார்மலாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அகைன் அண்ட் அகைன் வந்து திருப்பி அதே ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து நமக்கு இதுக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இங்கே தேவையில்லை. அதனால் இங்கே வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நமக்கு பிரிண்ட்டும் தேவையில்லை, அதே மாதிரி இந்த அவுட்டும் தேவையில்லை. என்ன ரீசன்னா நம்ம எதையுமே வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தே அதே ஃபங்க்ஷனை வந்து திருப்பி கால் பண்ணுறேன். அந்த ப்ராசஸ் மட்டும்தான் நான் இங்கே வந்து பண்ண போகிறேன். ஸோ கோடை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எரர் வந்து த்ரோ ஆகிருக்கும். இது என்ன எரர் பார்த்தோம் அப்படின்னா ரிகர்ஷன் எரர் மேக்ஸிமம் ரிகர்ஷன் டெப்த் எக்ஸீட். ஸோ ஏன் இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு டைமும் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போதும் ஒவ்வொரு டைமும் புது ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஸ்டாக்குள்ளே போய் வந்து நமக்கு புஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டாக்கோட லிமிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு சீக்கிரமாக வந்து மேக்ஸிமம் ரிகர்ஷன் டெப்த் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற இந்த எரர் வந்திருக்கு. இதே சேம் எக்ஸாம்பிளை உங்களோட லேப்டாப்லேயும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாக் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் ரிகர்ஷன் வந்து நமக்கு எரர் அப்படிங்கிறது வரும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்கேஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து sub1 sub2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக 2 ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ sub1ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு module.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை தான் வந்து நம்ம ஒரு சப் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா module.pyன்னு இருக்குது. இதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் மாடியூல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லினா உங்களுக்கு மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு
ஏதோ ஒரு நேம் வச்சுக்கிட்டு அது நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து module2.py அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த மாடியூல்ஸ் எல்லாம் சேர்த்தது தான் ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து நமக்கு வேணுமோ எத்தனை டைரக்டரிஸ் வேணுமோ அந்த டைரக்டரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு sub1 அப்படிங்கிறது ஒரு சப் பேக்கேஜ், அண்ட் தென் பேக் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு மெயின் பேக்கேஜ். ஸோ பேக் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சப் பேக்கேஜ் வந்து நமக்கு இருக்கும். உள்ள வந்து நமக்கு எத்தனை சப் பேக்கேஜ்லாம் வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சப் பேக்கேஜ்குள்ளேயுமே நமக்கு எத்தனை மாடியூல்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடியூல் 2ல் வந்து நான் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃப் அண்ட் தென் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பிரிண்ட் module1 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே நான் கொடுத்துக்கிறேன். module1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த module1 வந்து நான் module2ல் வந்து நான் கால் பண்ண போகிறேன், அதாவது எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டுமே, அதாவது மாடியூலும் module2வும் வந்து நமக்கு ஒரே ஃபோல்டர்லேயே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்போர்ட் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்கு வந்து நம்ம வேணும்னா ஒரு பேர் வந்து வச்சுக்கலாம், as mo அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் இருந்து நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்காக நம்ம mo டாட் அண்ட் தென் அதுக்குள்ளே நமக்கு ஏ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஏ ஆஃப் ப்ராக்கெட் அப்படிங்கிறது இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இந்த கோட் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து நம்ம module1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரியான அவுட்புட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஸோ ஃபங்க்ஷனில் வந்து module1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ கோடை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தோம்னா நமக்கு module1 அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். இந்த பேக்கேஜ் டைரக்ட்லியே மெயின்லேயே நான் வந்து mod.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பர்டிகுலர் mod.pyலேருந்து நான் வந்து sub1 வந்து அக்சஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்க இந்த module.py அப்படிங்கிறத வந்து நான் அக்சஸ் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே தான் நமக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அதான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரம் அப்படிங்கிற இந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் sub1, ஸோ sub1ல் இருந்து இம்போர்ட் நம்மளோட மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கிறோம். அண்ட் தென் இந்த மாடியூல்குள்ளே தான் நமக்கு வந்து பர்டிகுலரான ஃபங்க்ஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா module.a அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு module1 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் ஆகி இருக்கும். அண்ட் தென் இதை வந்து நீங்கள் இன்னும் ஈஸியாக கூட ஆக்கலாம். எப்படி அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு மெத்தட், நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு மெத்தட். அதே மாதிரியே ஃப்ரம் sub1 டாட் அண்ட் தென் மாடியூல் இம்போர்ட் ஏ டைரெக்டாகவே நம்ம அந்த ஏ ஃபங்க்ஷனை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிடுறோம். இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஏ ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து module1 அப்படிங்கிறது வரும். ஸோ இதுதான் பேக்கேஜ் அண்ட் தென் சப் பேக்கேஜ் மாடியூல் எல்லாமே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இது உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. இருந்திருங்கள் அகரம் டெக்குடன். நன்றி.